வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். Good evening, sir. Sir, class start பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். Okay, sir. गजाननं भूतगणाधिसेवितं गभित्तजम्बूफलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மதுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் அகஸ்தியர் மாமுனி சித்தர் திருவடிகள் போற்றி, அன்னை லோகமுத்ரா தேவி மலரடிகள் போற்றி போற்றி. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவடை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய விழையும் புகுதலன் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை புவியடங்க காத்தாளை மாதுளம் நிறத்தாளை அங்குசம் பாசாங்குசமும் விட்டும் கரும்பும் அங்கே சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லை. நண்பர்களே, அன்பார்ந்த வித்தியார்த்திகளே, கடந்த வகுப்புல தேவியினுடைய ரூபலாவண்ய வர்ணனங்களை முடித்து அதை தொடர்ந்து தேவி வாசம் செய்யக்கூடிய ஸ்ரீமன் நகரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபுரத்தினுடைய மகாமேருடைய எப்படி ஸ்ரீபுரம் அமைந்திருக்கிறது, அவள் வீற்றிருக்கக்கூடிய சிந்தாமணி தீர்த்தம் எப்படி இருக்கிறது, எல்லா வர்ணனைகளையும் கடந்த வகுப்பை நாம் சிந்தித்தோம். அன்பானவர்களே, அடுத்து அம்பாளுடைய இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே அம்பாளுடைய வீர தீர பராக்கிரமங்களை சொல்வதாக, பண்டாசுர வதம் எப்படி நடந்தது, அந்த பண்டாசுரனை எப்படி அம்பிகை அடித்தால் வதம் செய்தாள்,
அவளோடு பண்ட அன்னை ஸ்ரீ லலிதையோடு அவளோடு கூடிய சக்தி சைன்யங்கள் எப்படி அந்த பண்டாசுரனுடைய படைகளை துவம்சம் செய்து அன்னை லலிதா தேவி இறுதியிலே பண்டாசுரனை வதம் செய்தால் என்பதை எல்லாம் விரிவாக சொல்லக்கூடிய நாமாவளிகள் அடுத்து வருகிறது. நேற்றைய தினம் பார்த்தோம் 64வது நாமாவளியாக 24வது ஸ்லோகம். தேவர்ஷி கண சங்காத சூயமானாத்ம வைபவா. அதை லாஸ்டா முடிச்சோம், இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணும். தேவர்ஷி கண சங்காத சூயமானாத்ம வைபவாம் வண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதாம் சம்பத்கரே சமாரூட சிந்து ரஜசேவிதாம் அஸ்வாரூடாதிஸ்திதாஸ்வ கோட்டி கோட்டி பிராவிருதாம் சக்கரராஜரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதாம் கேயச்சக்கரரதாரூட மந்திரிணி பரிசேவிதாம் गिरिचक्ररधारूढ दण्डनाथा पुरस्कृताम् ज्वालामालिनी कार्क्षिप्तवग्निप्रगारमत्यगाम् पण्डसैन्यवदोत्युक्त शक्तिविक्रमहर्षिताम् नित्यापराक्रमाडोप निरीक्षणसमुत्सुकाम् पण्डपुत्रवदोत्युक्त बाला विक्रमनन्दिताम् मन्त्रिण्यम्बा विरसित विशङ्कपददोषिताम् विचित्र प्राणहरण वारागी वीर्यनन्दिताम् कामेश्वर मुगालोक कल्पित श्री गणेश्वराम् महागणेश निर्पिन्न विघ्न यंत्र प्रहर्षिताम् बंडासुरयंत्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणी करांकुलीन गोत्पन्न नारायण दशाकृतिकी महापाशुपदास्त्राग्नि निर्तक्तासुर सैनिकाम् कामेश्वरास्त्र निर्तक्त सपंतासुर शून्यकाम् ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभवाम् हर नेत्राग्नि संदग्ध काम संजीवन औषधिः. சற்றேறக்குறைய 24வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோகத்தினுடைய துவக்கம் வரைக்கும் அம்பாளனுடைய அந்த எப்படி பண்டாசுரனை வதம் செய்தால் அவளுடைய வீர தீரம், அவளுடைய பராக்கிரமும் இந்த நாமாக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 64வது நாமாவளியிலே இருந்து 84வது நாமாவளி வரைக்கும் 20 நாமாவளிகள் அன்னை லலிதையினுடைய வீர தீர ஜெய பராக்கிரமத்தினுடைய விஷயங்களை தெளிவாக சொல்லுகிறது. இப்போ பாருங்க அன்பர்களே, இப்போ இதுக்கு முன்னாடி நாம பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் அந்த நாமாவளியை சொல்லி அதனுடைய விளக்கங்களை சொன்னமாக அமைந்திருந்தது. இப்ப இனிமே சொல்லக்கூடிய ஸ்லோகங்களுக்கு இந்த அவளுடைய பராக்கிரமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பண்டாசுர வதம் எப்படி நிகழ்ந்தது அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கான விரிவான ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த செய்திகள் நமக்கு தெரிந்திருந்தால் தான் இந்த நாமாவளிகள் அவருடைய வீரதீர செயல்கள் எல்லாம் எப்பேற்பட்டது என்று நம்மால் உணர்வுபூர்வமாக சிந்திக்க இயலும். அதனால இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, அந்த பண்டாசுரனுடைய லலிதையினுடைய சரிதத்தை, பண்டாசுர வதம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத விரிவாக சொல்லி வரும்போது அந்த கதையை சொல்லும் பொழுதே கதையோடு நாமாவளியை சொல்கிறோம். சொல்ற மாதிரி அதுல கரெக்டா கொண்டு நம்ம கரெக்டா அதை ஜாயின் பண்ணாதான், அதை கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு இந்த நாமாக்களினுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு சக்கரராஜ ரதாரோட சர்வாயுத பரிஷ்கிருதா அப்படின்னா அது சக்கரராஜம், அது ஒரு ரதம். அந்த ரதத்துல சர்வ ஆயுதங்களோடு அவள் பவனி வந்தாள். அந்த யோக பண்டாசுரனை அழிப்பதற்காக மதம் செய்வதற்காக அந்த போர்க்களத்திலே வந்தாள். இப்போ கேய சக்கர ரதாரோட மந்திரினி பரிசேவிதா, கேய சக்கரம் என்கின்ற ரதத்திலே ஏறி மந்திரினி என்று சொல்லக்கூடிய அன்னை சியாமலா தேவி அந்த பண்டாசுரனை அழிப்புகின்ற அந்த போர்க்களத்திற்கு வந்தாள். இப்படி ஜெனரலா இருக்கும்.
இத வரிசை பிரகாரம் வரிசை கிரமமா அதை நமக்கு தெரிஞ்சோம்னாதான் இதுல இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்வு பூர்வமாக நம்மால சிந்திக்க இயலும். சரியா? அந்த வகையில இப்போ வந்து நாம வந்து இதை உணர்வு பூர்வமா சிந்திப்போம். இதுல இந்த பண்டாசுரன் யார்? இப்ப வரப்போறதுமே பண்டாசுர வதோத்தியுக்த சக்தி சேனா சமன்விதா என்று திருநாமம் வருகிறது. அப்ப பண்டாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக சன்னத்தமாக இருக்கும் சக்திகளுடைய சைனியத்தோடு கூடியவள் தேவி அப்படிங்கிறது இந்த நாமாவளியினுடைய விளக்கம். எப்படி பண்டாசுரனை சம்ஹாரம் செய்வதை வேண்டி அவளோடு இருக்கக்கூடிய சக்தி சேனைகளோடு சக்தி சைன்யங்களோடு கூடினவளாக இருக்கிறாள் அன்னை லலிதை அப்படின்றது இந்த நாமாவளியினுடைய மீனிங். ஆனா அதுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம பின்புலமாக தெரிந்திருக்க வேண்டும். பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த பண்டாசுரன் யார், பண்டாசுரன் எப்படி தோன்றினான், அவனுடைய இயல்புகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நான் உங்களுக்கு கதையா சொன்னாதான் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சிவபெருமான் என்ன பண்ணாரு, கைலாயத்துல ஜனகாதி முனிவர்களுக்கு மௌன உபதேசமாக இருந்து தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே மௌன உபதேசம், யோக நிஷ்டையிலே இருந்து மௌன உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல அந்த காலகட்டங்கள்ல தான் இது வந்து கந்த புராணத்துல வரக்கூடிய செய்தி. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கந்த புராணமுக்கும் எல்லாத்துக்குமே இதுல கொஞ்சம் இருக்கும், அதுல கொஞ்சம் பார்ட்டா இருக்கும். இந்த கந்த புராணத்துல வரக்கூடிய ஒரு செய்தி, சிவபெருமான் யோக நிஷ்டையிலே அமர்ந்து மௌனமாக தன்னை மறந்து இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அமைதியா இருக்கு, அப்படியே ஒண்ணுமே தெரியல, அந்த அளவுக்கு மௌனமாக இருக்குது. தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு வேத சாஸ்திரங்களை எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு மௌனமாக உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து தான் இந்த அசுரர்கள் சூரபத்மன், தாரகாசுரன் இவர்களுடைய கொடுமையெல்லாம் வந்து தேவர்களை போட்டு வதம் பண்றாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. தேவர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு சூரபத்மன் வந்து அவங்கள பூரா ரொம்ப பத்மாசுரன் இந்த தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அப்படி குடும்பப்படுத்த இதுல வந்து வேற வழியே இல்லைன்னு எல்லாரும் போய் மகாவிஷ்ணு இடத்திலே தஞ்சமடைகிறார்கள். அவரும் பாக்குறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு, எப்பா இதெல்லாம் நம்மளால ஆகாத காரியம், இந்த இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால இந்த அசுரன் வந்து சிவபெருமானிடத்திலேயே இந்த சூரபத்மன் வரங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறதுனால பிரம்மாவினிடத்திலே போய் முறையிடுவோம்னு சொல்லிட்டு பிரம்மாவட்ட போறாங்க. பிரம்மாவும் ஏன்னா அந்த சூரபத்மனுடைய அதாவது அவங்களுடைய தாத்தா வர்றாரு, அவங்களுடைய மகனுடைய அந்த வழிதான் வந்து சூரபத்மன். அதனால பிரம்மாவிட்ட போய் சொன்னோம்னா கொஞ்சம் ஏதாவது கட்டுப்பாட்டுக்கு வரும். பிரம்மனிடத்திலே போறாங்க எல்லாருமா சேர்ந்து. ஆனா பிரம்மாவும் அவரால் ஒன்றும் முடியாது, நம்ம சிவனாரிடம் சிவபெருமானை தஞ்சமடைய கைலாயத்திற்கு போகணும், கைலாயத்திற்கு வருகிறார்கள். தேவாதி அந்த இந்திரனுடைய தலைமையில பிரம்மாதி தேவர்கள் மகாவிஷ்ணு விஷ்ணு எல்லாருமே அங்க வர்றாங்க. கைலாயத்திற்கு வந்து அன்னை சிவபெருமானை தரிசிக்க நினைக்கிறார்கள், அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. ஆனால் சிவபெருமான் வந்து எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா நந்தி தேவர் அலோவ் பண்ணல. ஏன்னா அந்த கணங்கள் உள்ள நந்திட்ட பெர்மிஷன் வாங்காம உள்ள போக முடியாது. நந்தி தேவர் இடத்துல பெர்மிஷன் வாங்காம பூதகணங்களுடைய அனுமதி இல்லாம சிவபெருமானை பார்க்க முடியாது யாரா இருந்தாலும். அந்த சூழ்நிலையில எல்லாரும் காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் போது பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும். இந்த அசுரர்களுடைய அட்டகாசம் வந்து ரொம்ப தாங்க முடியல, தேவர்களை போட்டு வதை செய்யறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அவர்களால பாதிக்கப்பட்டு இன்னும் கஷ்டமே இல்லாத அளவுக்கு தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சிவபெருமானிடத்திலே நாங்கள் தஞ்சமடைந்து நாங்கள் முறையிட வேண்டும் என்று தேவாதி 33 தேவர்கள் தலைமையில இந்திரன் தலைமையில எல்லாரும் வந்து கைலாயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அலோவ் பண்ணல. அப்போ இந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம என்னடா வழி, யோக நிஷ்டையில இருக்கிறாரே, இவரை எழுப்புனாதான் அந்த யோக நிஷ்டை கலைஞ்சாதான் வந்து சிவபெருமான வந்து இப்ப நம்ம அவரை சந்திக்க முடியுமே. அப்பதான் நம்ம பார்வதி தேவியும் அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, ஹைமாவதி ஹிமவானுடைய மகளாக அவதாரம் செய்து அங்க போய் இமயமலையில தவம் செய்ய போகிறாங்க. அப்போ கௌரி அங்கேயும் கௌரியாக அவதரிப்பு, அவளும் தவம் செய்ய போகிறார், தவத்தில் இருக்கிறார். சிவபெருமானும் யோக நிஷ்டையில்
கேட்கிறாரு, அப்ப யாரிடத்திலிருந்து போய் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிவபெருமானாருடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று அப்படின்னு பிரம்மா யோசனை சொல்றாரு. அப்ப பிரம்மா யோசனை சொல்லும் போது எப்படி தவத்தை கலைக்கிறது? சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கணும்னா அப்ப ஒரே வழி, கௌரியை பிரிந்திருக்கிறார். அப்ப கௌரிக்கும் கௌரிய வந்து ஹிமவானுடைய மகளாக அவதரித்திருக்கக்கூடிய பார்வதி தேவியை உமையவளை அவன் திருமணம் செய்தால்தான் அந்த முருகப்பெருமானுடைய அவங்களெல்லாம் யாரு அசுராதிகளை எல்லாம் அழிப்பதற்கு, சூரபத்மனை எல்லாம் அழிப்பதற்கு, அந்த வதம் செய்வதற்கு உண்டான வழி பிறக்கும் என்கிறதுனால சிவபெருமானுடைய நிஷ்டையை கலைக்க வேண்டும், அந்த யோக நிஷ்டையை கலைக்க வேண்டும் என்று சொல்லும் போதுதான் மன்மதனுடைய உதவியை நாடுகிறார்கள். காமதேவனுடைய உதவியை நாடுகிறார்கள். காமதேவனிடத்துல போய் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்றாங்க எல்லாருமே சேர்ந்து, அப்பா நீ இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு உபகாரம் பண்ணும், இந்த மாதிரி நாங்கள் எங்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் பத்மாசுரன் சூரபத்மன் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறான், தாரகாசுரனுடைய வந்தா ரொம்ப தாங்க முடியல, அதனால எப்படியாவது நீ யோக நிஷ்டையில் இருக்கக்கூடியவரை நீங்க வந்து மன்மதனுக்கு கெண்டு நீங்க வந்து அவரை எப்படியாவது உன்னுடைய அம்புகள் மலர் அம்புகளை மீது நீ சிவபெருமானுடைய யோக நிஷ்டையை கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் மன்மதன் மறுக்கிறான். மறுத்தாலும் எல்லாருமே ஒப்பு பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி, வேற உனக்கு வழியே இல்லை, நீ நீ வந்து தேவர்களுடைய கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டியா, நீ உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொன்னா உன்னை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன் இடத்துல வேண்டுகோள் விடுக்க, மன்மதன் வேற வழியே இல்லாம சிவபெருமான் முன்னாலே நின்று தன்னுடைய மலர்கணைகளாலே மலர்கணைகளை அம்புகளை சிவபெருமான் மீது எய்கிறான். சிவபெருமான் விழித்து பார்க்கிறார். சிவபெருமான் அவருடைய நிஷ்டை கலைகிறது, வெகுண்டு எழுகிறார். அவருடைய நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த பொறியானது கோபமாக ஆங்காரமாக இருந்து அந்த நெற்றிக் கண்ணில் இருந்து அந்த வந்த நெருப்பானது, அக்னியானது மன்மதனை சுத்தி எரித்து விடுகிறது. ரதி தேவி புலம்பி அழுகிறாள், கதறி அழுகிறாள். அப்போது அன்னையை விரட்டுகிறாள். அன்னை அங்கதான் தேவலோகத்தில் இருக்கிறாள். இந்த சூழ்நிலையில இது வந்து அப்புறம் திருப்பி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணத்திலும் நடக்கும். நடந்த உடனே அந்த முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு நெருப்பு இதுகளா விழுந்து 6 நெருப்பு கணல்களாக விழுவாரு. அந்த 6 நெருப்பு கணல்களையும் அப்படியே அதுக்கு பேர் சாப்டர் இப்போ அது இருக்கட்டும். இப்போ இங்க இருந்துதான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்துதான் நம்மளுடைய பண்டாசுரனுடைய தோற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பக்கம். அது முருகப்பெருமான் தோன்றி கந்தபுரான் அவர் எப்படி பத்மாசுரனை வதம் செய்தார், சூரபத்ம வதம் நடந்தது, முருகப்பெருமானுடைய லீலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அது கந்தபுரான். இங்க பண்டாசுரன் எப்படி தோன்றினாங்கிறது இப்போ இந்த மன்மதன் எரிஞ்சதுல இருந்துதான் மன்மதன் சிவபெருமானாலே எரிக்கப்பட்டார் அல்லவா, நெற்றிக்கண்ணாலே எரிக்கப்பட்டார் அல்லவா, அதுல இருந்துதான் இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் இது தனியான சாப்டர். அப்போ அந்த மன்மதன் எரிந்த சாம்பல் கிடக்குது கைலாயத்துல, அப்படி கிடக்குது. மன்மதனை எரிச்சுட்டார்ல, மன்மதனை வந்து அக்னினாலே நெற்றிக்கண்ணாலே எரிக்கப்பட்ட அந்த சாம்பலானது அந்த கைலாயத்துல இருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல ருத்ரகணங்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய சித்திரகர்மா, அதான் பிள்ளையாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து கணங்களினுடைய சிவகணங்களுடைய தளபதி. என்ன பேரு? சித்திரகர்மா. அவருடைய பேரு சித்திரகர்மான்னு பேரு. இந்த சித்திரகர்மா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, அது எரிந்து போய் கீழே கிடந்தது இல்லையா மன்மதனுடைய சாம்பல், அந்த சாம்பலைகள் எல்லாம் எடுத்து உருட்டி திரட்டி விளையாட்டாக ஒரு பொம்மை உருவத்தை செய்கிறார். ஒரு சிறுவனுடைய ஒரு பொம்மையாக செய்கிறார். யாரு? சித்திரகர்மா. இதுல இருந்து எரிந்து போன மன்மதனுடைய சாம்பலில் இருந்து ஒரு குட்டி பொம்மையை செய்கிறாரு. அந்த குட்டி பொம்மையானது, அந்த குட்டி பொம்மை உருவம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, விளையாட்டு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம், விளையாடாத விளையாட்டு விளையமாயிரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விளையாட்டு தான் இந்த சித்திரகர்மா வந்து விளையாட்டாக அந்த செய்த பொம்மையானது செய்யப்படுகிறது. அந்த செய்கிறாரு. அந்த விளையாட்டாக அந்த செய்த பொம்மை சிவபெருமானுடைய பார்வையிலே படுகிறது. சிவபெருமானுடைய பார்வையிலே பட்ட உடனேயே அது சிவபெருமானை நெருங்கியதும் அந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு. இதுல எந்த பொம்மைக்கு? அந்த மன்மதனுடைய சாம்பலில் இருந்து செய்யப்பட்ட அந்த பொம்மை இருக்குது இல்லையா, அந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு. சிற்பத்துல அந்த இதுக்கு உயிர் வந்துருச்சு. உயிர் வந்து அதுல இருந்து ஒரு சின்ன பையன் தோன்றான். ஒரு சிறுவன் தோன்றினான். அந்த சிறுவன் உயிர் பெற்று எழுந்து நடந்து வந்தான். சிவனையும் அந்த சிறுவன் சித்திரகர்மாவை வணங்கினான். சிவபெருமானையும் வணங்கினான். சிவபெருமானாரையும் வணங்கி சித்திரகர்மாவிடத்துல, என்ன சித்திரகர்மா தானே அவனுக்கு தகப்பனாகிறார். அவர் செஞ்சது தானே, விளையாட்டா செஞ்சது தானே.
உடனே அந்த சித்திரகர்மாவுடைய திருவடிகளை கால்களில் விழுந்து வணங்குறான். அவனை வணங்கின உடனே சித்திரகர்மா அவன் மகிழ்றாரு. என்னடா விளையாட்டா செஞ்ச ஒரு பொம்மைக்கு ஒரு உயிர் உருவம் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்தக்குள்ள அதை மகிழ்ந்து என்ன செய்யறாரு, அந்த சித்திரகர்மா சதருத்ரிய மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ருத்ர மந்திரத்தை யாருக்கு உபதேசம் பண்றாரு, அந்த சிறுவனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அந்த சிறுவன் உபதேசம் செய்து விட்டு, அப்பா நீ இந்த மந்திரத்தை சதருத்ரிய மந்திரத்தை நீ நெடுநாளாக நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தவம் செய்து தவம் மேற்கொள். நீ தவம் மேற்கொண்டீன்னா உனக்கு சிவபெருமான் உனக்கு தோன்றி உனக்கு எல்லா நல்ல க்ஷேமமா உனக்கு எல்லா நல்ல ஆசைகளையும் உனக்கு நல்ல வரங்களை எல்லாம் அருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகர்மா அவருக்கு சதருத்ரிய மந்திர உபதேசத்தை செய்கிறார். இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் பிரம்மா. பிரம்மா பார்த்துட்டு பண்ட பண்ட அப்படிங்கிறார். பண்ட பண்டன்னா வெக்கம் வெக்கம் அப்படின்னு அப்படி சொல்ல உடனே சிரிச்சபடி சொல்றாரு. அப்படி என்ன விளையாட பாரு, விளையாட்ட பாடுறா, விளையாட்டு இந்த அளவுல போய் நின்று பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நகைச்சுவையா அப்படி சொல்றாரு பண்ட பண்ட அப்படின்னு. பண்ட பண்டன்னா அதுலதான் அவனுக்கு, அதனால அவனுக்கு பண்டாசுரன் பேர் வந்துருச்சு. இந்த பண்டாசுரன். ஹலோ சார் கேக்குதா? பண்டாசுரன் சிவனாரை நோக்கி தவம் செய்தான். சிவனாரிடத்திலே வரம் பெற்றான். சிவனாரிடத்திலே கடுமையான சிவபெருமானை நோக்கி அந்த சதருத்ரிய மந்திரத்தை ஜபித்து கடுமையான தவம் செய்தான். அப்போ அவனுடைய தவத்தை மிச்சி சிவபெருமான் அங்கே தோன்றுகிறார். தோன்றி அப்போ உனக்கு என்னப்பா வர வேணும் கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து? பண்டாசுரனை பார்த்து சொல்றாரு சிவபெருமான். அப்போ அந்த பண்டாசுரன் வரம் கேட்டான். என்ன கேட்டான்னா, என்னை எதிர்த்து போரிடக்கூடிய எவரா இருந்தாலும் சரி அவருடைய பலத்தில் பாதி அவனுக்கு போயிடணும், அந்த பலம் எனக்கு சேரணும். முதல் வரம் கேட்டான். இப்படி என்னை எதிர்த்து போராடக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய பலத்திலே பாதியை அவன் இழக்க வேண்டும். அந்த பலம் அவன் இழந்தான் அல்லவா, அந்த எதிரி, அந்த இழந்த பலம் மீண்டும் என்னை சேர வேண்டும். எனக்கு அது சேரணும். அந்த பலம், அவனுடைய பலத்துல பாதி எனக்கு வந்துடணும். ஒண்ணு. இரண்டாவது, என்னுடைய எதிரிகள் எந்த ஆயுதத்தாலும் என்னை கட்ட முடியாது, கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சிறப்பான வரத்தையும் வாங்கணும். சிவபெருமானும் மகிழ்ந்து அவனுடைய தவத்தை மெச்சி, சரிப்பா நான் தந்தேனப்பா, நீ கேட்ட வரத்தை நான் தந்தேன், இன்றிலிருந்து எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், என்னுடைய வரங்களை பெற்று நீ 60,000 ஆண்டுகள் இந்த பிரபஞ்ச ராஜ்யத்தை நீ ஆளும் வரத்தை தந்த. இத்தனை வருஷம் 60,000 ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்தை நீ கட்டி ஆளக்கூடிய உனக்கு வரத்தை நான் தந்தேனப்பா அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். இது இந்த நிலையில இந்த பண்டாசுரன் எப்படி உண்டானான்? சிவபெருமானுடைய ருத்ர கோபாக்னியிலிருந்து உண்டானவன் தான் இந்த பண்டாசுரன். அதனால அவனும் என்னமா மாறிட்டான்னா உக்ரமாக மாறிவிட்டான், அசுரனாக ஆயிட்டான். அசுர குலகுரு யாரு? அசுரகுரு யாரு? சுக்கராச்சாரியார். அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்குன்னு ஒரு சிற்பி இருக்கான். எப்படி தேவர்களுக்கு சிற்பி விஸ்வகர்மாக இருக்கிறாரோ அதே போல அசுரர்களுடைய சிற்பி யார் என்று கேட்டால் அவன் பேர் மயன். அந்த மயனை கூப்பிட்டார் சுக்கராச்சாரியார். கட்டளையிட்டார், எப்பா நீ இந்த உடனே நீ போய் ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க வேண்டும். சோனிதபுரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சூன்யப்பட்டினம், சூன்யகான் ஒரு பின்னாடி நாமம், சூன்யப்பட்டினம் என்ற ஒரு நகரத்தை நீ நிர்மாணிக்க வேண்டும். பிரபஞ்சத்துல நீ பெரிய இடத்துல நீ நிர்மாணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் நிர்ணயிச்சாரு. சுக்கராச்சாரியாரும் அந்த பெரிய நகரத்திலே நிர்மாணித்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் பண்டாசுரனுக்கு. அந்த பட்டாபிஷேகம் எப்படி பண்ணாரு? அந்த பட்டாபிஷேகம் அந்த நிகழ்வுல 2 சாமரங்கள், பிரம்மாவாலே செய்யப்பட்ட அனுகிரகம் செய்யப்பட்ட 2 சாமரங்கள். அந்த 2 சாமரங்களுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் சொன்னா, ரோகம் துக்கம் போன்றவற்றை நெருங்கவே விட. வெண்கொற்ற குடை, பண்டாசுரன் வைத்திருந்த வெண்கொற்ற குடை எப்படின்னு கேட்டீங்கன்னா அது புல்லட் ப்ரூஃப். அஸ்திர சஸ்திரங்கள் எதுவுமே அவன் கிட்டத்துல நெருங்க முடியாது.
இப்போ இந்த இதெல்லாம் மொபைல் இதுல இருந்து வரக்கூடிய நெட்வொர்க் எல்லாம் லாக் பண்றாங்கல்ல, அது மாதிரி கிட்டத்திலேயே வர முடியாது. எந்த விதமான அஸ்திர சஸ்திரங்களுமே அந்த ஏரியாவுக்குள்ளே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைக்கப்பெற்ற வெண்கொற்ற கொடை. அதுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கலாம். வில் அவனுக்கு ஒரு விஜயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லும் சக்தி ஆபரணங்களை கொடுத்து அவனை சிம்மாசனத்திலே அமர்த்தி அவனுக்கு பண்ணி வைக்கிறாரு. பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். யாரு? சுக்கராச்சாரியார். யாருக்கு? பண்டாசுரன். சரியா? அந்த பண்டாசுரன் எப்படி இருந்தான்? அவனை சுத்தி 8 பாடி கார்ட்ஸ். 8 பாடி கார்டு. இந்திரசத்ரு, அமில்கரன், வித்யுன்மாலி, விபீஷணன். விபீஷணன்னா ராமாயணத்துல வரக்கூடிய விபீஷணன் கிடையாது. விபீஷணன், உக்கிரகர்மா, உக்கிரதன்வா, விஜயன், ஸ்ருதிபாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பாடி கார்ட்ஸ். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தான் பண்டாசுரன். பண்டாசுரனுக்கு 4 மனைவிகள். சம்மோகினி, இன்னொரு பேரு குமுதினி, சித்ராங்கி, சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் சேராத மாதிரி இருந்தது. இடையில அந்த மியூட் பண்ணி வைங்க, மியூட் பண்ணி வைங்க. சித்ராங்கி, சுந்தரி. ஆக சம்மோகினி, குமுதினி, சித்ராங்கி, சுந்தரி இப்படின்னு சொல்லக்கூடிய 4 மனைவிகளை உடையவனாக இருந்தான் பண்டாசுரன். இந்த பண்டாசுரனும் சுக்கராச்சாரியாருடைய வழிகாட்டுதலின்படி வேத கல்வி, யாகங்கள், தவம் இதெல்லாம் ப்ராப்பரா செஞ்சுட்டு தான் வந்தான். இருக்கும்போது மக்கர் பண்றான். என்ன மக்கர் பண்றான்? பண்டாசுரனுடைய அமைச்சரவை எல்லாம் ஒன்று கூடி வெரி வெரி குட் அட்டெம்ப்ட். ஓகே, நீ ஆக்சுவலி சுதி கரெக்டா பிடிச்சு பாடினா அது உன்னோட வாய்ஸும் அந்த ஹரிணியோட வாய்ஸோட அந்த குவாலிட்டிக்கும் ரொம்ப அழகான மேட்ச் உனக்கு. இந்த ரொம்ப அழகா இருக்கு. அது ஃபுல்லாவே கரெக்டா அந்த சுதியில சேர்த்து வந்திருந்ததுன்னா எனக்கு அப்படியே ஒரு பதர் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கு. என்னோட யோர் வாய்ஸ் சாங் சோ பியூட்டிஃபுல். அந்த எக்ஸ்பிரஷனும் அவ்வளவு அழகா இருந்தது. பட் இந்த ஸ்ருதி தான் இந்த ரவுண்ட்ல எந்த ஸ்ருதியில பாட போறீங்களோ அந்த வாரம் முழுக்க ஒரு சாப்பாசா அதுல டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ருதி உங்களுக்கு அப்படியே நின்றுடும். நீங்க பண்றீங்களா? ஆகாப்பா, நல்லா ஒண்ணு கேட்டுக்காமாக்காப்பா. எங்க அணி தலைவர் இமான் சார் அழகா இருக்காரு இன்னைக்கு வேட்டியில. நாங்க தாண்டா ஜெயிக்க போறோம் இந்த போட்டியில. ஸ்டார்ட் பண்ணிருங்க குருஜி. ஹலோ, ஸ்டார்ட் பண்ணிருங்க குருஜி. ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே. சுக்கராச்சாரியாருடைய வழிகாட்டுதலின் பேரிலே வேத கல்வி, யாகங்கள், தவம் இவைகள் எல்லாம் தடையின்றி நடந்தது. இப்பதான் பண்டாசுரன் மக்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். பண்டாசுரனுடைய அமைச்சரவையை கூட்டுகிறான். அவங்க என்ன பண்றான்? தேவர்களுக்கு 30 கோடி தேவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை வைக்கிறான். ஏன்னா மன்மதன் மீண்டும் உயிர் பெற்று பெறுவதற்கு அனுமதிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி தேவர்களை அழிக்கணும்னு முடிவு செய்யணும். தேவர்களுக்கு முழு மூச்சா எதிரியாக மாறுறான். அப்போ ஒரு ஐடியாவை பார்ப்பாங்க, ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்றான். என்ன டெக்னிக்கு அப்படின்னாக்கா, காற்றின், ஏன்னா இவன் என்ன வடிவம் வேண்டுமானாலும் எடுக்கலாம்னு ஒரு மரம் இருக்கு. காற்றினுடைய வடிவத்தை எடுத்து, காற்றுக்கு வடிவம் இல்லையே, அதை இட்ஸ் நாட் விசிபிள். அதை ஒன்லி உணரதான் முடியும். ஆக காற்றினுடைய வடிவம் கொண்டு தேவர்களுடைய உடலில் நுழைகிறது. ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்டர் ஆகிறது. இரண்டாவது, அந்த தேவர்களுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த தேவர்களுடைய உடல் இருக்கக்கூடிய திரவம் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்மா, உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே, ரத்தம், இந்த பிளாஸ்மா இதுகள் எல்லாம் என்ன செய்யறது? வற்றச் செய்வது. வற்றச் செய்தனால ட்ரை ஆகுது, உலர்த்துவது. அதை தொடர்ந்து உடல் உறுப்புகளை எல்லாம் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை குறைந்து பின்னர் தானாகவே அழிந்து. இந்த டெக்னிக்கை 3 உலகத்திலையும் அவன் நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தரவு போட்டான். இதை தொடர்ந்து
எப்படி உத்தரவு போட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இருக்குன்னா இந்த பக்கம் இருந்தாலும் கூட வண்டாசுரன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னாக்கா 1000 அக்ஷோகினி அவனும் கிளம்பிட்டான். வண்டாசுரனும் கிளம்பிட்டான். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கிடையில மன்மதனுடைய சாம்பல்ல இருந்து வண்டாசுரன் மட்டும் கிடையாது. வண்டாசுரனுக்கு 2 சகோதரர்கள், மனைவிமார்களை பற்றி சொன்னேன் இல்லையா? வண்டாசுரனுக்கு 2 சகோதரர்கள். அந்த மன்மதனுடைய சாம்பலினுடைய மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த எச்சம், அந்த மிச்சம் இருக்கக்கூடிய சாம்பலில் இருந்து 2 சகோதரர்கள் தோன்றினார்கள். ஒருத்தருக்கு பேரு விசுக்கிரன், இன்னொருத்தனுக்கு பேரு விஷங்கன். இது எல்லாமே நாமாவளியில வருது. விசுக்கிரன், விஷங்கன் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்களும் பண்டாசுரன். சரியா? அது மட்டும் இல்லாம கூடுதலாக மிசாடி இருந்த அந்த மன்மதனுடைய சாம்பல் பார்ட்டிகிள்ஸ் இல்லையா, அந்த ஆஷ் பார்ட்டிகிள்ஸ், அதுல இருந்து ஆயிரக்கணக்கான அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்களும் அந்த பண்டாசுரனையே ஃபாலோ பண்ணாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படைய வடிவமைச்சாங்க. ஏறக்குறைய 300 அக்ஷோகினின்னு சொல்றாங்க. 300 அக்ஷோகினிகளை கொண்ட வண்டாசுரன் ஒரு சிறந்த படையை உருவாக்கினான். அது மூலையிலும் அந்த படையை பார்த்து பயன்படும். 300 அக்ஷோகினி படைகள், ட்ரூப்ஸ் சொல்றோம் இல்லையா? அக்ஷோகினியா வேற நத்திங் பட் துருப்புகள்னு சொல்றோம் இல்லையா ராணுவத்துல, அந்த மாதிரி அக்ஷோகினி. ஒரு அக்ஷோகினிங்கிறது 300 அக்ஷோகினி. இது லலிதோபாக்கியானத்தில் இருக்குது. ஒரு அக்ஷோகினிங்கிறது என்னது, ஒரு ட்ரூப்புங்கிறது அதுல எத்தனை படைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அக்ஷோகினியில 2187 யானைகளும் 65,610 குதிரைகளும் 1,09,350 வீரர்களும் கொண்டதுதான் ஒரு அக்ஷோகினி, ஒரு ட்ரூப். அது மாதிரி 300 அக்ஷோகினிகளே வச்சிருந்தாங்க, படை வச்சிருந்தாங்க பண்டாசுரன். அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி பண்டாசுரன் என்ன பண்ணான், 1000 அக்ஷோகினி படைகளை எடுத்துக்கிட்டு அவனும் கண்ணுக்கு புலப்படாத காட்டின் வடிவத்திலே தேவலோகத்திற்குள்ளே உள்ளே புகுந்தான், இந்திரலோகத்திற்குள்ளே நுழைந்தான். உள்ள நுழைஞ்சு அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணான். தேவர்களுடைய மனதிலே நுழைந்து அவர்களுடைய மனத்திறன்களை வற்றச் செய்தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய முகத்திலேயே நுழைந்து அவர்களுடைய அழகு, அந்த தேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமா போய் அவலட்சணமா மாத்தினான். தேவலோக ஆண்களையும் பெண்களையுமே என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மலட்டுத்தன்மை உடையவர்களாக ஆக்கிட்டான். அங்க அந்த தேவலோகத்துல பாத்தீங்கன்னா, தேவர்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரங்கள் அன்பு கிடையாது, உற்சாகம் கிடையாது, எல்லாத்தையும் இழந்தான். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் அங்க எல்லாத்துக்குமே அதே கதிதான், அதே நிலைதான். இது ஒரு பக்கம். விசுக்கிரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய படைகளோட பூலோகத்துக்கு வந்தான். விசுக்கிரன் அங்கே சேம் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணா. மனித இனம் தவிர்த்தது. மனிதர்கள் சிரிப்பையே நிறுத்திட்டாங்க. மகிழ்ச்சி இல்லை, மரியாதை இல்லை, மனித நேயம் இல்லை. இப்பவும் அப்படித்தானே இருக்கு. இப்ப கலியுகத்துல அப்படித்தானே இருக்கு. செயல்களிலே ஆர்வம் இல்லை, உணர்வு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மக்கள் இதாயிட்டான். அந்த விசுக்கிரன் சேமா ஃபாலோ பண்ணிட்டான். விஷங்கன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்னொரு தம்பி, பண்டாசுரனுடைய இன்னொரு தம்பி தன்னுடைய படைகளோடு பாதாள லோகத்திலே இருக்கக்கூடிய ரசாதலத்துக்கு நுழைஞ்சு அங்கேயும் இதே மாதிரி ஒரு பேரழிவை ஏற்படுத்தினா. நாகலோகத்துக்கு போய் இதே ஏற்படுத்தினா. அப்போ இந்த ரசாதத்துவம் என்கின்ற ஒரு கொள்கையை எடுத்து, ஏன்னா நெச்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லையாடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஈரம் என்பதுதான் அந்த ரசம். அதுதான் பரமாத்மாவினுடைய வடிவம். இந்த ரசத்தில் இருந்துதான், லிக்விட்ஸ்ல இருந்துதான் சுக்லம், சுரோயினம், சோனிதம் இதெல்லாம் உருவாச்சு. இந்த இரண்டும் சேர்ந்துதான் வீரியம் உருவாச்சு. இந்த வீரியாவில் இருந்துதான் காந்தி, பிரகாசம், உற்சாகம், மகிழ்ச்சி, தர்மம், தயா, பிரீத்தி, புத்தி எல்லாமே இந்த இதுல இருந்துதான் வந்தது. அப்போ இவன் தேவர்களையும் இதே நிலைமைக்கு ஆளாக்கிட்டான், மனிதர்களையும் இதே நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். அப்ப பண்டாசுரனுடைய பிடியிலே சிக்கி தவிர்த்து கொண்டிருந்தார்கள் 7 புவனத்துல எல்லா உலகங்களும். அதல பாதாள லோகத்திலிருந்து, நாகலோகத்திலிருந்து, அதல பாதாளத்திலிருந்து தேவலோகம் வரைக்கும் எல்லாமே இதே நிலைதான். அப்போ இப்ப என்ன ஆனாங்க, கடைசியில பிரம்மா உள்பட தேவாரை தேவர்கள் எல்லாம் போய்
என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் சிவனாரிடத்திலே சென்று முறையிட்டார்கள். அன்னை பராசக்தி இடத்துல முறையிட்டார்கள். அப்போதான் எப்படி முறையிட்டார்கள்? சிவபெருமான் ஒரு யாகத்தை யஜ்ஞத்தை செய்கிறார். சிவபெருமான் வேற வழியே இல்லை. அப்பதான் இந்த யாகத்தை செய்யறாங்க. யாகத்தை செய்ய வச்சு பரமேஸ்வரி அன்னை பராசக்தி அவர்களுக்கு ஒரு வாக்களிக்கிறாள், வாக்குறுதி அளிக்கிறாள். நான் கூடிய விரைவிலே என்னுடைய அவதாரம் நிகழ இருக்கிறது. நீங்கள் எல்லாம் பயமில்லாமல் தைரியமாக செல்வார்கள். என்னுடைய அவதாரம் நான் அவதாரத்தை நிகழ்த்த இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு யாருக்கு தேவர்களுக்கு தைரியம் ஊட்டுகிறாள், வாக்குறுதியை தருகிறாள். அப்ப அதுக்கு யாகத்தை எப்படி அவர் தோன்றணும்? யஜ்ஞத்திலிருந்து யாக குண்டத்திலிருந்து தோன்ற வேண்டும். அப்போ ஒரு பெரிய யாக குண்டத்தை உருவாக்கணும். சிவபெருமானே நெருப்பாக சிதாக்னியாக மாறி 7 கடல்களையும் வற்ற செய்தார். அங்க 7 கடல்களும் வற்றணும்னா அந்த 7 கடல்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 கடல்களுமே என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் ஹோமகுண்டம். மீதமுள்ள ஆறுகள் பெருங்கடல்கள் எல்லாமே நெய்யா மாறி ஒரு பெரிய யாக அக்னியை தேவர்கள் நடத்தினார்கள். அப்பதான் தேவர்கள் நடத்த போது அந்த யாக குண்டத்திலே இருந்து சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய நம்ம ஒரு திருநாமம் படிச்சோம் இல்லையா. சிதக்னி குண்டத்திலிருந்து அந்த அக்னி குண்டத்திலிருந்து அன்னை லலிதை எழுந்து வந்தாள். ஒரு யவ்வனம் பெண்ணாக எழுந்து வந்தாள். ஒரு யவ்வனத்தோடு அப்படியே வீரியத்தோடு எழுந்து வந்தாள். அப்போதான் அந்த எழுந்து வந்த தேவியை பார்த்து எல்லாரும் துதித்தார்கள். என்ன மாதிரி துதித்தார்கள்? படிச்சோம் இல்லையா, நேற்று சொன்னோம் இல்லையா, தேவர்ஷி கணசங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா, தேவஸ்ரீ கணசங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களும் ரிஷிகளும் துதித்தார்கள், அன்னையை துதித்தார்கள். எம்மா வந்துட்டாங்க இல்லையா, நம்மளை காத்து ரட்சிப்பதற்காக, தேவர்களையும் உலகத்தையும் காத்து ரட்சிப்பதற்காக அன்னை லலிதை வந்துவிட்டாள் என்ற சந்தோஷத்துல அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரியை பார்த்து எல்லாரும் துதித்தார்கள். தேவர்களும் ரிஷிகளும் எல்லாருமே ஆத்மார்த்தமாக துதித்து நின்றார்கள். எப்படி துதித்தார்கள்? அதுதான் லலிதா சவராஜன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்லோகங்கள். ஒரு 57 ஸ்லோகம் வரும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அது எங்க இருக்கு? லலிதா பாக்கியத்துல எப்படி துதித்தார்களாம்? தேவி ஜெகன்மாதாவே, பரவஸ்துவிலும் பரமானவளே, கல்யாணத்திற்கு இருப்பிடமானவளே, காமகலா சுரூபிணி, சங்கரி, வாமாட்சி, காமாட்சி, சுந்தரி என்று சமஸ்த தேவர்களாலும் ஆராதிக்கத்தக்கவளே, காமாட்சி, காமத்தை அளிப்பவளே, பிரம்மஸ்வரூபிணி என்றெல்லாம் துதித்தார்கள். பிரம்மானந்த ரசாத்மிகே, நாராயணி வரே, சமஸ்த லோகத்தையும் சந்தோஷப்படுத்துபவளே, ஸ்ரீகண்டனுக்கு பிரியமானவளே, ஸ்ரீ லலிதாம்பிகே, ஸ்ரீ விஜயே, தேவி விஜயலட்சுமியையும் ஸ்மிருதியையும் அளிப்பவளே, சர்வோத்கிருஷ்டமாக விளங்க வேண்டும். நீ உண்டானதற்கும் இனி உண்டாக போவதற்கும் யஜ்ஞ யாகாதிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் பூர்த்தமான காரணமானவளே, 3 உலகங்களையும் காப்பவளே, தேவி உனக்கு நமஸ்காரம் என்று துதித்தார்கள். யாரு? தேவர்களும் ரிஷிகளும். லோகங்களை எல்லாம் காப்பவளே, உனக்கு நமஸ்காரம். கலை, முகூர்த்தம், காஷ்டி முதலிய கால வடிவங்களே, ஆயிரக்கணக்கான தலை, வாய், கண், கைகால்கள் உடையவளே, தேவி லலிதையே உனக்கு நமஸ்காரம் என்று துதித்தார்கள். அணுவிலும் அணுவாய், பெரிதிலும் பெரிதாய், பரத்திலும் பரமாய், தேஜஸுக்கெல்லாம் தேஜஸாக இருக்கிறவளே, அதலம் அதலம்னா பாதாள உலகம், அதலம் உனது திருவடி, அதலம் உனது திருவடி, விதலம் உனது முழங்கால், ரசாதலம் இடுப்பு, பூமி வயிறு, புவர்லோகம் ஹிருதயம், சொர்க்கம் முகம், கண்கள் கண்கள் சந்திர சூர்யாக்னி, திக்குகள் கைகள், காற்று உன் மூச்சு, உன் வாக்கு வேதங்கள், விளையாட்டாக உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய ஆகாரம், சனானந்தம், இருப்பிடம், சாதுக்களுடைய ஹிருதயத்தில் இருப்பவளே, காண்பதும் காணாததுமான குணம் உனது ரூபம். கேசம் ஆகாசம், நட்சத்திரங்கள் புஷ்பம், தர்மாதிகள் கரங்கள், அதர்மம் ஆயுதம், யம நியமாதிகள் விரல்கள், சுவாகா சுகா என்பவர்கள் உலகை உஜ்ஜீவிக்கும் ஸ்தலங்கள், பிராணாயாமம் உன்னுடைய மூக்கு, நாக்கு சரஸ்வதி, பிரத்யாகாரம் இந்திரியங்கள், தியானம் புத்தி, தாகம் ஆசனம், மனஸ்தாரணா சக்தி, ஹிருதயம் சமாதி, உடலில் உள்ள ரோமங்கள் மரங்கள்,
உதயம், வஸ்திரம், பூதம், பவ்யம், பவிஷ்யம் எல்லா முக்காலம் நித்தியமானது உன்னுடைய சரீரம். ரூபே ஜெகத்தாத்ரி, சர்வாதாரணமான உன்னை உலகம் அறியவில்லை, எல்லோருடைய உள்ளத்தில் இருந்தாலும் காணப்படாதவள் நீ. அம்மா, நீ மோகன சக்தி உள்ளவள், நாமரூப வடிவமான உலகத்தை படைத்து அதிலே பற்றில்லாமல் அங்கே நிற்பவள். அத்தகைய தேவிக்கு நமஸ்காரம் என்று சொல்லி சொல்லி துதித்தார்கள். ரஜோகுணத்தாலே படைத்து சத்துவத்தாலே ரட்சித்து தாமசத்தாலே அசிப்பவளும் குணமற்றவளுமான சிவையே, உனக்கு நமஸ்காரம். ஜெகத்திற்கு ஒரே தாயாகவும் தந்தையுமாகவும் உள்ளவளே, அகிலதந்திர ரூபமாகவும் யஜ்ஞரூபாகவும் உள்ளவளே தேவியே, உனக்கு நமஸ்காரம். லோக குருக்களிலே பிரதானமாகவும் வாக்கு விபூதியுமாக உள்ள தேவிக்கு நமஸ்காரம். லக்ஷ்மியாய், ஜெகத்திற்கு ஒரே சந்தோஷமாய், சம்பவனுடைய பத்தினியாய், சர்வசக்தியாய் உள்ள தேவி, உனக்கு நமஸ்காரம் என்று சொல்லி 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 தேவியை துதித்தார்கள். இப்படி துதித்ததுதான் அம்மா, பிறந்ததுமான உன்னுடைய பிரபாவத்தை எப்படி வர்ணிப்பது? உலகத்தாலே நமஸ்கரிக்கப்பட்ட விஸ்வேஸ்வரி, லலிதா, வேத ரூபிணி, மாயாமயி, மந்திரஸ்வரூபி, சர்வேஸ்வரி, சர்வ ரூபிணி, அம்மா நீங்கள் தயவு செய்ய வேண்டும் என்று கெஞ்சினார்கள். அவனிடத்திலே வேண்டுதல் விட்டுவிட்டார்கள், துதித்தார்கள். இந்த மாதிரி இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் துதித்து பல முறை பணிந்து தேவியை சரணடைந்தார்கள். அப்பதான் சொன்னாது, அதுதான் இந்த தேவசீகன சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா. இதுதான் தேவர்களும் ரிஷிகளும் அந்த ஆத்மார்த்தமாக இப்படி எல்லாம் சொல்லி துதித்தார்கள். சொன்ன இல்லையா, இப்படி எல்லாம் சொல்லி துதித்து, அம்மா எங்களை நீ ரட்சிக்க வேண்டும், பண்டாசுரனிடத்திலிருந்து எங்களை நீ காத்து ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள், மன்றாடினார்கள், கேட்டார்கள். அப்படி கேட்ட உடனே தான் நீங்க தைரியமா இருக்குன்னு உடனே அவள் என்ன செய்தாள்? போருக்கு கிளம்பினாள். மந்திரினியம்பா விரசித விஷங்க பததூசித்த வரிசை அவர் சொல்றேன் பாருங்க. அடுத்த நாமாவளி ஐந்தாவது. அப்போ இப்படி எல்லாம் துதித்த உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, ஜெகன்மாதாவான ஸ்ரீ லலிதாதேவி திரீலோக கண்டகனான பண்டரை, 3 உலகத்தையும் ஆட்சி செஞ்சு கொடுமைப்படுத்தினானே, அந்த பண்டாசுரனை கொள்வதற்காக கிளம்பினான், ஆக்ரோஷத்தோடு கிளம்பினான். அப்போ ஆக்ரோஷத்திலிருந்து கிளம்பும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் மட்டும் கிளம்பல, சப்த சமுத்திரங்களும் மத்தளமாகிய வானராக கோசித்தது. சப்த சமுத்திரங்கள் அப்படியே இந்த படத்துல காய்ப்பாங்க பாத்தீங்களா, கடல் அலைகள் அப்படியே 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 எழுந்திருக்கு பாத்தீங்களா, சப்த சமுத்திரங்களும் அப்படியே அலைகள் எல்லாம் ஒரு அதுதான் அப்படி ஸ்லோ மோஷன் அப்படியே அப்படியே அலைகள் எல்லாம் அப்படியே குதித்ததும், அலைகள் எல்லாம் அப்படி துள்ளிச்சான். ஆனந்தம், வனவம், கோமுகம், அர்த்தச்சந்திரகம், டிண்டிமம், இதெல்லாம் அந்த வாக்கியங்கள் எல்லாம் முழங்க கிளம்பிட்டா, போருக்கு கிளம்பிட்டா ஸ்ரீ லலிதாதேவி. அப்போ ஸ்ரீ லலிதாதேவியினுடைய அங்குசத்தில் கரத்துல வந்து அங்குச பாசாங்குசம் கரும்பும் வில்லும் மங்கை சேர்த்தாலேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அங்குசத்திலிருந்து தோன்றியவள் சம்பத்கரி. அங்குசத்திலிருந்து சம்பத்கரி என்னும் சக்தி தோன்ற செய்தாள். அவள் வந்து ரணகோலாகலம் என்னுடைய யானைப்படையினுடைய தலைவி சம்பத்கரி. யானையின் மீது ஏறி, ரணகோலாகலம் என்கின்ற யானையின் மீது ஏறி 4 வகை சேனையோடு சக்தி கணங்களோடு கிளம்பினான், புறப்பட்டான். முத யானரும் போகும் லட்சுமி இது வடிவா கஜ, அதனாலதான் எல்லா இதுமே கஜலட்சுமி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. அப்போ யானையினுடைய படைத்தலைவி, யானைப்படையினுடைய தளபதி சம்பத்கரியாக இருக்கிறவள். அவள் எங்கிருந்து தோன்றினாள்? தேவியினுடைய அங்குசத்திலிருந்து தோன்றியவள். ரணகோலாகலம் என்னுடைய யானையின் மீது ஏறி 4 வகை சேனையோடு சக்தி கணங்களோடு கிளம்பினாள். ஸ்ரீ லலிதையினுடைய பாசம் அடுத்தது யாரு? அம்பாளுடைய பாசம் இருக்கு இல்லையா, பாசக்கயிறு. அந்த பாசத்திலிருந்து உண்டானவள் யாரு? அஸ்வாரூடா. குதிரைப்படைக்கு தளபதி, குதிரைப்படைக்கினுடைய தலைவி அஸ்வாரூடா என்பவள். அவளும் போருக்கு கிளம்பினாள். அவளை தொடர்ந்து வனாயுதம், கம்போஜம், பாரசீகம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான குதிரைப்படைகள் எல்லாம் பின் சென்றது. அந்த ஒவ்வொரு குதிரை, ஏன்னா குதிரைப்படை தான் ஹார்ஸ் பவர் தானே, அந்த குதிரைப்படைகள் வேகமானது. அது அந்த குதிரைப்படை எப்படிப்பட்டதான், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த எஜமான் குதிரைப்படையை இயக்கக்கூடிய அந்த ரதங்களை அந்த இயக்கக்கூடியவங்களை எப்படி நினைக்கிறாங்களோ, குதிரை மேல ஏறி உட்கார்ந்தக்கூடிய வீரர்கள் என்ன நினைக்கிறாரோ அவங்களுடைய நினைப்பிருந்து செயல்படக்கூடிய குதிரைகளாம், சிறப்பான குதிரைகளாம். அப்பேற்பட்ட அந்த குதிரையில ஏறி அதுல
அம்பாள் ஏறி உட்கார்ந்த அஸ்வாரூடம், அந்த ஏறி உட்கார்ந்த குதிரைக்கு பேர் அபராஜிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வத்தின் மீது ஏறி அமர்ந்தாள். ரொம்ப கம்பீரமானது. 2 பக்கங்களும் பிடரி மயில் உள்ளது. அப்படியே படபடன்னு அப்படியே பூமியினுடைய குழம்புகளை வைத்து அப்படியே 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 நிக்குது அந்த குதிரை. அந்த அதுவும் கிளம்புது. மயில இருந்த வாளை அகற்ற 2 பக்கங்கள்ல அப்படியே பறக்கிறது மாதிரி அப்படியே நிக்குது. போருக்கு தயாரா நிக்குது. கிட்டந்து அப்படியே அந்த கடிவாளத்தை பிடிச்சு சம்பத்கரி பிடிச்சு நிக்கிற அந்த யாரு அந்த குதிரைப்படை அங்க வந்து குதிரைப்படையினவர் அஸ்வாரூடா. அஸ்வாரூடா அப்படியே பிடிச்சு அந்த குதிரைகளை கட்டுப்படுத்தி அந்த குதிரைப்படைக்கு முன்னின்று நிற்கிறாள். இது ஒரு பக்கம். போருக்கு தயாராயிட்டாங்க. அடுத்து அது அன்னை வாராகி ஸ்ரீ தண்டநாதை என்று சொல்லக்கூடிய சக்தி. அவள் என்ன பண்ண பிரயாணத்துக்கு வாசிக்கிறாங்க. அவளும் கிளம்பிட்டா. வராகி கிளம்பிட்டா போருக்கு. படக சத்தம் உலகை அவளுக்கு படகை சத்தம் சொல்லக்கூடிய அந்த சத்தம் உலகத்தையே செவிடாக்கக்கூடிய அளவுக்கு ஒழிச்சுது. தண்டநாதையை சார்ந்த சில சக்திகள் அவங்களோட சேர்ந்து பல ஆயுதங்களை தாங்கி மிக நெருக்கமாக கூடி வரும் சேனைகளை பரம்பலாக அடிச்சு நடத்தி போனாங்க. அப்படி கிளம்பி நிற்கிறாங்க. சில சக்திகள் வந்து அவரோடு வந்த தண்டநாதை சொல்லக்கூடிய வாராகி சக்திகள் எருமை குடி, மான்குடி, சிம்மக்குடி அதெல்லாம் குடிகளை ஏந்தி வெண்கொடைகளை எடுத்துக்கிட்டு அடியே போருக்கு தயாராகி நிக்குது. அதுவும் கிளம்பிடுச்சு. இந்த சூழ்நிலையில வராக வகையான தேவி தன்னை போல முகமும் ஆயுதமும் மகிஷவாகமும் உள்ள பல சக்திகள் சூழ கருப்பு வஸ்திரத்தை உடுத்தி கோர பல்லும் உக்கிர பார்வையுள்ளமாக அப்படியே உக்கிரத்தோடு கிளம்பினால் பண்டாசுர மதத்திற்கு முன்னாடி கிளம்புறான். அவதான தளபதி, போருக்கு தளபதி தானே முன்னின்று நடத்தி செல்லணும். ஸ்ரீ தண்டநாதை கிருஷ்ண கிரி சக்கரம் அவள் போன அந்த ரதத்துக்கு பேர் என்னது? கிரி சக்கர ரதாரூட. என்னது? சம்பத்கரி முதல் இப்ப நான் ஒரு நாமம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வருது. 66வது திருநாமம் சம்பத்கரி சமாரூட சிந்து ரஜசேவிதா. சம்பத்கரி சமாரூட சிந்து ரஜசேவிதா. சம்பத்கரினா யாரு? நான் சொன்னேன் இல்லையா, யானைப்படையினுடைய தலைவி. அப்போ சம்பத்கரி சமானமாக முன்னோடு அந்த படையை நடத்தி செல்லக்கூடியவளாக இருந்தால் அன்னை அப்படிங்கிறதுதான் அந்த திருநாமத்தினுடைய இது. வண்டாசுர வதோத்திக்த சக்தி சேனா சமன்விதா. வண்டாசுரனை வதம் செய்வதற்காக இப்பேற்பட்ட சக்திகளோடு, அது 65வது திருநாமம். வண்டாசுரனை வதம் செய்வதற்காக இப்படிப்பட்ட சக்தி சேனைகளோடு கூடினவளாக அன்னை இருக்கிறவளாக இருக்கிறாள் என்பது அந்த நாமத்துக்கு பேரு. இப்போ இந்த மாதிரி இந்த தண்டநாதை இருக்கா இல்லையா வாராகி, அவள் கிரிச்சக்கரம், அவள் ஏறி போன ரதம், அவள் ஓட்டி சென்ற ரதம் என்பது கிரிச்சக்கர ரதாரூட. கிரிச்சக்கர ரதாரூட என்று சொல்லக்கூடிய அந்த ரதத்திலே ஏறி செல்கிறார். பின்னாடி சொல்றேன் நான், அது இன்னும் டீட்டெயில் ஆகும். தண்டநாதை வந்து கிரிச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தமமான ரதத்திலே இருந்து கீழே இறங்கி வந்தாள். வஜ்ரகோசம் என்று சொல்லக்கூடிய இறங்கி வந்து அந்த சிம்ம வாகனத்திலே ஏறினார். சிம்ம வாகனத்திலே ஏறி சிம்மத்துல கிளம்புறார் அன்னை வாராகி. மிக்க பயங்கரமாக, ரொம்ப பயங்கரமாக 3 யோஜனை தூரம் உயரமாக இருக்கக்கூடிய அந்த சிம்ம வாகனத்திலே வீற்றிருந்து கோபத்தோடு அந்த அரக்கர்களை அழிப்பதற்கு தண்டனாகி கிளம்பும் போது 3 உலகங்களும் பயந்து நடுக்கிச்சான். தேவர்கள் எல்லாருமே உலகத்தை எரிந்து சாம்பல் ஆக்கிடுவாளோ, பூமியை உலக்கையால 2 கூறாக பிளந்துருவாளோ, கலப்பையால கடலை கலக்குவாளோ அப்படியெல்லாம் அஞ்சி ஓடி வெகு தூரம் அங்க இருக்கிற தேவியை பார்த்து பலமுறை பணிந்தான். அப்படியே 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 தன்னை மறந்து சொன்னாங்க. துதித்தார்கள். அன்னை வாராகியை துதித்தார்கள் தேவர்கள் எல்லாம். போருக்கு கிளம்புற பண்டாசுர வதத்துக்கு கிளம்புற வாராகியை பார்த்து துதித்தார்களாம். எப்படி 12 நாமாக்கள் அவர்களை துதித்தார்கள். கேட்கிறார், இந்த கதையெல்லாம் யாரு சொல்லிக்கிட்டு வர்றது? அகஸ்தியருக்கு ஹயகிரீவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு. இந்த நான் சொல்றது பூராமே யாருக்கு சொன்னது? ஹயகிரீவர் நம்ம அகத்திய மாமுனிவருக்கு சொல்லக்கூடிய கதை தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய செய்திகள். அப்போ கேட்கிறாரு, அகஸ்தியர் கேட்கிறாரு, மகா ஹயகிரி குருதேவா, அப்போ அந்த பல முறை பணிந்து வணங்குறாங்கன்னு சொன்னீங்களே, தேவியை பார்த்து பயந்து நடுங்கி தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினாங்க. இந்த உலகத்தை அழிச்சிருவாளோ, சாம்பல் ஆக்கிடுவாளோ, பூமியை உலக்கையால 2ஆ புரிஞ்சுவாளோ அப்படின்னு அவருடைய கோபத்தை பார்த்து பயந்து நடுங்கினான். அப்போ பயந்து நடுங்கி 12 நாமாக்களை துதித்தாள். யார? அன்னை வராகி. அந்த 12 நாமாக்கள் தான் இப்ப நீங்க
நீங்க அடிக்கடி சொல்றோம் இல்லையா, 12 நாமாக்கள். இந்த நாமாக்களை கேட்ட உடனே தேவி பிரசன்னமாகி விடுவாளாம் அப்படின்னு நான் சொல்லல. ஹயகிரிவருக்கு ஹயகிரிவர் அகஸ்தியருக்கு சொன்னார். அந்த தேவியுடைய 12 பெயர்களை என்னன்னு கேட்டாரு. அப்போ சொன்னாரு, ஹயகிரிவர் சொன்னாரு, எதை கேட்ட உடனே அன்னை தேவி வாராகி பிரத்யட்சமாவாலோ அந்த திருநாமத்தை உனக்கு சொல்கிறேன் கேளப்பான்னு. அந்த 12 திருநாமங்கள் தான் பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, கோத்ரிணி, சிவா, வாத்தாளி, மகாசேனா, அக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னி என்று சொல்லக்கூடிய இந்த 12 நாமாக்கள் என்னும் வஜ்ர கவசத்தை நாம் எப்போது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் வஜ்ர கவசம், வஜ்ரம்னா அப்படியே உறுதியான வைரம் போன்று நம்மளை பாதுகாக்கும் கவசம் என்று சொன்னார். அவங்களுக்கு எந்த துன்பமும் நெருங்காதப்பா அப்பேற்பட்ட மந்திரம் அப்படின்னு சொல்லி, இது இந்த மந்திரத்தை எங்க உபதேசம் பண்ணது? பண்டாசுர வதத்திலே போர்க்களத்துக்கு கிளம்பியது கூட அந்த போர்க்களத்திலே உபதேசம் பண்ணது. அந்த சொன்னதான் குறித்தது மந்திரம் 12 நாமாக்கள். இப்படி உதிக்கு இந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் தன்னை நாடியே தேவி யுத்தத்துக்கு கிளம்பி சென்றார். இது ஒரு பக்கம். அதை தொடர்ந்து யாரு? மந்திரினி, மந்திரிநாதா தேவியை பணிந்து, 2 பேர் தான் நம்ம பக்கத்துல இருக்குது. இந்த பக்கம் வாராகி, அந்த பக்கம் ஷியாமலா மந்திரினி. அவளை சுத்தி அவளும் கிளம்பிட்டா, போருக்கு கிளம்பிட்டா. மந்திரியும் கிளம்புறாள், சியாமலையும் கிளம்புகிறாள் போருக்கு. அந்த மந்திரிநாதா தேவியை பணிந்து கிளம்புறதுக்கு அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாரு அப்படின்னு சங்கீத யோகினி, பிரயாணத்தை காண்பிக்கும் காவலி, வாத்தியத்தை அந்த இதுக்கு கிளம்பிட்டா, பிரயாணத்துக்கு கிளம்பிட்டா, அது ஒரு வாத்தியம். அந்த வாத்தியத்தை முழங்கினாள். அதுல வீணா மாணிகளாக சிலர் பாடினார்கள், சிலர் ஆடினார்கள். ஏன்னா இவங்களுடைய இது கூட ரொம்ப தெய்வீக இது உள்ளது இல்லையா, ஆட்டம். இந்த கானங்களை இசைத்து அப்படியே சிவந்த கண்களாக தேவியை துதித்தார்கள். மயில், குயில், ஹம்சம், கீரி முதலிய வாகனங்கள் மீது ஏறி சில சக்திகள் அந்த மந்திரினியை சியாமலையை பின்தொடர்ந்தார்கள். அம்பாள் யாரு? சியாமலை மந்திரினி. கேய சக்கரம் என்று சொல்லக்கூடிய கேய சக்கரதாரூட மந்திரினி பரிசீலிதா அப்படிங்கிறது இந்த நாமாவளி. கேய சக்கர ரதாரூட, அது எத்தனாவது? 69வது நாமாவளி. கேய சக்கரதாரூட தண்டநாதாபுரஷ்டுதான், கேய சக்கரதாரூட மந்திரினி பரிசேவிதான், கிரி சக்கரதாரூட தண்டநாதாபுரஷ்டுதான். கேய சக்கரம், கேய சக்கரம் என்கின்ற திவ்ய ரதத்திலே அமர்ந்து அன்னை சியாமலாதேவி என்கின்ற மந்திரி நாயகி, மந்திரினி என்று சொல்லக்கூடிய சியாமலை, அவளோட தேவர்கள் அவளை எப்படி எல்லாம் சொல்லி துதித்தார்கள் என்று பார்ப்போம். எப்படி வாராகி சொன்னாங்களோ அதே மாதிரி தேவர்கள் இவளை எப்படி துதித்தார்கள் எல்லாம். சங்கீத யோகினி, சியாமா, சியாமலா, மந்திரி நாயிகா, மந்திரினி, சசி பேசினி, சசிவேஷானி, பிரதானேசி, சுகப்பிரியா, வீணாவதி, வைணிகி, முத்ரிணி, பிரியகப்பிரியா, நீபப்பிரியா, கதம்பேசி, கதம்பவனவாசினி, சதாமாதா என்றெல்லாம் 16 திருநாமங்களிலே அவளை துதித்தார்கள். இந்த நாமாக்களை பக்தியோடு ஒரு தடவை நம்ம சொன்னா கூட 3 உலகங்களும் வசியமாகும் என்று ஹயகிரிவர் சொல்லியிருக்கிறார். எந்த நாமாக்கள் யார்கிட்ட போய் சொல்லணும்? சியாமலை இடத்தை நினைத்து நாம இதை சொன்னாலே போதுமா? 3 உலகங்களும் நமக்கு வசியப்படுமா? சங்கீத யோகினி, சியாமா, சியாமலா, மந்திரி நாயிகா, மந்திரினி, சசிவேசானி, பிரதானேசி, சுகப்பிரியா, வீணாவதி, வைணிகி, முக்கிரிணி, பிரியா, நீபப்பிரியா, கதம்பேசி, கதம்ப வனவாசினி, சதா மாதா என்று சொல்லக்கூடிய 16 நாமங்கள். சரியா? இது ஒரு பக்கம். அப்படி சொல்லிட்டு மந்திரினி அந்த மந்திரினி கடாட்டம் எங்கெங்கு படுகிறதோ அங்கெங்கெல்லாம் சேனைகள் தைரியமாக சந்தேகமிட்டு அவன் பார்வையில அவளுடைய கைடன்ஸ்ல சூப்பர்வைசர்ல அடுத்த ஒரு செட்டப் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஸ்ரீ லலிதா தேவி எவ்வளவு ராஜ்யமான விஷயத்தை செய்கிறார்களோ அவ்வளவு இந்த மந்திரிக்கு அவர் 2 பேரும் அவங்க மனசுல நினைக்கிறது இந்த 2 பேரும் ஈக்குவலான போர். அவங்க என்ன நினைக்கிறார்களோ அன்னைக்கு லலிதை நினைக்கிறத இவங்க 2 பேரும் எக்ஸிக்யூட் பண்றோம். யாரு? சியாமலையும் வாராகியும் எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்கு பிறகு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, சங்கீத யோகினியுடைய கைகளில் இருந்து கிரீடமிருந்து அந்த கிளம்பிட்டாங்க.
அப்ப சங்கீத யோகினின்னு ஒருத்தி, அவங்க யோகினி, அவங்க யாரோட இருக்கிறாங்க, சியாமலையுடைய இதுல இருக்கிறாங்க. அந்த சங்கீத யோகியினுடைய கரங்களில் இருந்து ஒரு கிளி இருந்தது. அந்த கிளியிடம் இருக்கிறது, அந்த கிளி வந்து என்ன பண்ணுச்சுன்னா போருக்கு தனுர் வேதத்தை அந்த சங்கீத தனுர் வேதத்தை அந்த சங்கீத யோகினி வந்து கையில என்னத்தை கொடுத்துச்சான், தனுர் வேதம் என்கின்ற தனுர் வேதத்தை 4 கைகளோடும் 3 தலைகளோடும் 3 பெண்களோடும் கொண்டு பிரதான தேவியை வணங்கி அந்த கையில கொடுத்துச்சு. அம்மா, பண்டாசுரனுடைய போருக்கு கிளம்பும் தங்களுக்கு நான் சகாயம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. என்னால முடிந்த வரைக்கும் இந்த தனுர் வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த வில் வித்தையினுடைய டோட்டல் விஷயமும் இதுல இந்த இது வந்து நான் தாரேன். இதுல வந்து அக்ஷயமான 2 அம்பராத்திரிகள் இருக்குது. அக்ஷயம்னா குறையாது, குறையவே குறையாது. அக்ஷயம்னா குறையாது, அக்ஷயம்னா குறையவே குறையாத 2 அந்த அம்பராத்திரிகள் இருக்கு. இதுல என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, ராக புரியாத அந்த வேற்று அதுல டங்காரம், அதுல என்னன்னா அது குறையவே குறையாது. அந்த அம்புகள் இருக்கு இல்லையா, அந்த பான வர்ஷிக்கிற அந்த யுத்தத்திலே வர்ஷிப்பதற்கு தேவையான பானங்களை வந்து எடுக்க அது வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அக்ஷயமாக அல்ல குறையாத மாதிரி அந்த பானங்களை எடுக்க அந்த அபராதுணிகள்ல இருந்து வந்துகிட்டே இருக்குமா அந்த பானம். அப்பேற்பட்ட அந்த 2 அந்த அம்பராத்துணிகளை அந்த தனுர்வேதம் பரிசாக இதாக கொடுத்தது. யார்கிட்ட? மந்திரினியுடைய கரங்களிலே கொடுத்தது. எந்திரினி தந்திரினி என்று சொல்லக்கூடிய 2 தோழிகளும் கிளியையும் வீணையும் தலைமீது ஏந்தி தேவிக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்க. அவங்க தேவியினுடைய கரத்திலே காளியின் கண் போல உக்கிரமாக இருந்தாங்க. அப்படியே இது ஒரு பக்கம். இது முடிஞ்ச இவங்களும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. 2வது போயிட்டு இருக்காங்க மந்திரினி. சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா ஆக அடுத்தது யாரு? சக்கரராஜ ரதத்திலே ஏறி அன்னை சாட்சாத் பரமேஸ்வரி பராசக்தி, சக்கரராஜ ரதராயியான சாட்சாத் பராசக்தி அங்குசம், பாசாங்குசம், பாசம், கருங்குவில், புஷ்பபானம் இவைகளெல்லாம் ஏந்தி கோடி சூரிய உதயத்தை போல அப்படியே கிளம்புறாங்க. மேக மண்டலத்தை துளைத்துக் கொண்டு 10 யோஜனை தூரம் விஸ்தீர்ணம் உள்ள அந்த முத்துக்குடையாலே பிடிக்கப்பட்ட சந்திர மண்டலத்திற்கு அதிகமாக பிரகாசத்தை கொண்டு அப்படியே அவ்வளவு ஒரு இதோட கிளம்புறாங்க. அம்மா லலிதை வந்து போருக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து எல்லாரும் ஜெய ஜெய அப்சரசுகள்லாம் ஜெய ஜெய அன்னைக்கு வெற்றி உண்டாகட்டும், அன்னைக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சப்தத்தோடு அப்படியே யுத்தாவேசமாக மனோகரமாக காமேஸ்வரியனுடைய படைசூழ 100 யோஜனை தூரம் 100 யோஜனை தூரம் அவள் பறந்த அந்த ரதத்திலிருந்து குடி பறந்துச்சு. அந்த ஸ்ரீ சக்கரராஜம் என்கின்ற ரதத்திலே ஏறி தேவி நவாவரண தேவதா பரம்பரைகள் சூழ சம்சார தாபத்தை தணிப்பதிலே சாமர்த்தியம் வாய்ந்த 25 நாமரத்னங்களாலே தேவர்கள் துதித்தார். அது போருக்கு போன உடனே அம்பாள் கிளம்பும் போது எத்தனை நாமங்களால? 25 நாமாக்களால தேவர்கள் துதித்தார்கள். அன்னையை அம்மாவை துதித்தாங்க தேவர்களை. ஏன்னா போருக்கு கிளம்பிட்டாங்க, அவங்களை காப்பாற்ற போறாங்க இல்லையா. வாராகி 12 நாமங்களாலும், மந்திரினியை 16 நாமங்களாலும், லலிதையை 25 நாமாக்களாலும் சொல்லி 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 கர்ணாமிரதமான அந்த நாமத்தை சொல்லி பூஜித்தார்கள், துதித்தார்கள். இந்த நாமம் என்னன்னா சிங்காசனேஸ்வரி, லலிதா, மகாராஜ்னி, பராங்குசா, சாவினி, திரிபுரா, மகாத்ரி சுந்தரி, மகாத்ரி சுந்தரி, சுந்தரி, சக்கரநாதா, சாம்ராஜ்யி, சக்ரினி, சக்ரேஸ்வரி, மகாதேவி, காமேசி, பரமேசி, பரமேஸ்வரி, காமராஜ பிரியா, காமகோடிகாம், சக்கரவர்த்தினி, மகாவித்யா, சிவானந்த வல்லபாம், சர்வபாடலாம், குலநாதா, ஆம்நாயநாதா, சர்வாம்நாய நிவாசினி, சிருங்கார நாயிகா. இந்த மாதிரி லலிதா பரமேஸ்வரியை துதித்தார்கள். இந்த நாமத்தை தேவர்கள் துதித்த இந்த நாமத்தை நாமும் சொல்லி துதித்தாலும் சகல சௌபாக்கியங்களையும் அஷ்ட சித்திகளையும் கீர்த்திகளையும் அன்னை நமக்கு அருள்வாள் என்பது ஹயகிரிவராலே சொல்லப்பட்ட லலிதாபாக்கியத்தில் வரக்கூடிய செய்தி. இந்த 25 வேற நீங்க சகசிரநாமத்தை சொல்றதுக்கு சொன்னாலும் இந்த 25 நாமாக்களை மட்டுமாவது நாம வந்து தினந்தோறும் நாம் உச்சரித்தோம் என்றால் சொல்லி அன்னை அன்போடு நாம் அவளிடத்துல நாம் அந்த 25 நாமாக்களை மட்டுமே தினந்தோறும் காலை இரவு, காலை மாலை 2 வேளைகளிலுமே
இந்த 25 நாமாக்களை எப்பவெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அதே மாதிரி நெருக்கடியான காலகட்டங்களிலே இந்த 25 நாமாவளிகளை மட்டும் சொல்லி அன்னையை துதித்தால் அவள் நம் முன்னால் வந்து நின்று நமக்கு துணை செய்வாள், நமக்கு சகல சௌபாகியத்தையும் அஷ்டசித்திகளையும் தருவாள் என்பது லலிதோபயாக்கியனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. சரியா? அப்போ அகஸ்திய இது சக்கரராஜ ரதத்திலே எப்படிப்பட்ட சக்கரராஜ ரதம்? அந்த சக்கரராஜ ரதம்ங்கிறது அதுல நிறைய தேர் தட்டுக்கள் இருக்கும் இல்லையா? அதுல 9 இந்த சக்கரராஜ ரதம் இருக்கு இல்லையா? அந்த சக்கரராஜ ரதத்திலே 9 தேர் தட்டுக்கள் இருக்கு. அதுல 9வது தேர்தட்டுல அது 9வது தேர்தட்டுங்கிறது கீழே இருக்கிறது. அதுல அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, இசிதா, வசிதா, பிராப்தி, பிராகாமியா, புத்தி, சர்வகாமா என 4 கரங்கள் உள்ள 10 சித்திகள் இருக்காங்க. அஷ்டமா சித்திகள் மட்டும் கிடையாது, இது 10 சித்திகள் அடிஷனலா 2 10 சித்திகளுமே அந்த 9வது தேர்தட்டிலே இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்துதான் அந்த மேல அன்னை இருக்கிற போருக்கு கிளம்புறார். அவர்கள் ஜபா புஷ்பம் போன்ற அப்படியே சபந்த வர்ணம் உடையவர்கள், செக்கச்சிவேர்னு இருப்பாங்க. சிந்தாமணி, கபாலம், திரிசூலம், கத்தி, கஜ்வலம் இவைகளை எல்லாம் அவங்க கையில ஆயுதமாக வச்சிருக்காங்க. அந்த 9வது கீழே இருக்கக்கூடிய தேர்தட்டுல இருக்கிறவர். அதுக்கடுத்தது அடுத்து மேல யோகிகளாலே சேவிக்கத்தக்கவர்கள். அந்த பர்வாவின் மேலே யார் இருந்தாங்கன்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டா, மகாலட்சுமி ஆகிய 8 சக்திகள் வந்து இங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மேல 10 முத்ராதேவிகள், மாதுளம்பு புஷ்பம் மாதிரி காந்தி உடையவர்கள் அவங்களும் இருந்தாங்க. முத்திரையோடு கூடிய கேடையும் ஏந்தி மதத்தாலே சிவந்த கண்களுடையவர்களாக இருந்தாங்க. அதுதான் சர்வக்ஷம் கோவினி, சர்வ வித்ராவினி, சர்வாகர்ஷினி, சர்வ வசங்கரி, சர்வோன்மாதினி. இது எல்லாமே ஸ்ரீசக்கரத்தை பூஜை, நவாபரண பூஜை பண்றவங்களுக்கு தெரியும். சர்வாகர்ஷினி, சர்வசங்கரி, சர்வ வசங்கரி, சர்வோன்மாதினி, சர்வ மகாங்குசா, சர்வகேசரி, சர்வபீஜா, சர்வயோகினி, சர்வ திரிகண்டிகா என்பது அதனுடைய பெயர்கள். அதுக்கடுத்து அனிமா முதலிய சக்திகளும், பிராமி முதலிய சக்திகளும், சம்சோபினியுடைய என்ன இவங்களெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க. பிரகட யோகினின்னு பேரு. இவங்களெல்லாம் பண்டாசுரத்தை சம்ஹாரம் செய்வதற்காக அந்த ரதத்திலே அமர்ந்திருந்தார்கள். இதெல்லாம் 9வது பர்வகத்துல. அதுக்கடுத்து 8வது பர்வாவுல காமகர்ஷினி, புத்தியாகர்ஷினி, அகங்காராகர்ஷினி, சப்தாகர்ஷினி, ஸ்பர்சாகர்ஷினி, ரூபாகர்ஷினி, ரசாகர்ஷினி, கந்தாகர்ஷினி, சித்தாகர்ஷினி, தைரியாகர்ஷினி, ஸ்மிருத்தியாகர்ஷினி, நாமாகர்ஷினி, பீஜாகர்ஷினி, ஆத்மகர்ஷினி, அமிர்தாகர்ஷினி, சரீராகர்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் 16 சக்திகள் இருந்தாங்க. இவங்க எல்லாம் குப்த யோகினிகள்னு பேரு. 8வது பர்வாவில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பவளம் மாதிரி கலர் உடையவங்க. 4 கரங்கள் 3 கண்களை உடையவர்கள். தலையிலே அர்த்த சந்திரனை சந்தித்தவர்கள். வில்லும் அம்பும் இவங்கள் 2 ஆயுதங்கள். அதுக்கடுத்து 7வது பர்வதாவில் குப்த யோகினிகள். 8 அனங்க சக்திகள், 8 அனங்க மாதாக்கள் இருந்தாங்க. அனங்க குசுமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மதானா மதுரா, அனங்க ரேகா, அனங்க வேதா, அனங்க கௌசா, அனங்க மாலினி, இவங்க எல்லாம் அவருடைய பேரு. இதுக்கு மேல 6வது பர்வாவில் 6வது தட்டுல தேர்தட்டுல யார் இருந்தாங்கன்னா யோகினிகள், சம்சோபினி, சம்பிரதாய யோகினின்னு சொல்லுவாங்க. அந்த சக்திகள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சிந்தூர திலகம் அணிந்து சர்வ சம்சோபினி, சர்வ வித்ராவினி, சர்வாகர்ஷினி, சர்வாகாதினி, சர்வ சமோகினி, சர்வ ஸ்தம்பினி, சர்வ வஜ்ரும்பினி, சர்வசங்கரி, சர்வரஞ்சினி, சர்வமோதினி, சர்வார்த்த சாதினி, சர்வ சம்பத்தி பூரிணி, சர்வ மந்திரமயி, சர்வ மந்திர ஜெயங்கரி, இப்படிங்கெல்லாம் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அதுக்கடுத்தது 5வது தேர்தட்டுல இதெல்லாம் இப்பேற்பட்ட பராக்கிரமத்தை உடைய தேர்ல அன்னை அமர்ந்திருந்தாங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இதெல்லாம் அதுக்கடுத்தது வந்து 5வது தேர்தட்டுல பரசு பாசங்கள் எல்லாம் ஏறி சர்வ சக்தி பிரதா, சர்வ சம்பத் பிரதா, சர்வ பிரியங்கரி, சர்வ மங்களகாரிணி இவங்கெல்லாம் இருந்தாங்க. சர்வ காமப்பிரதா, சர்வ துக்கோ விமோச்சினி, சர்வ மிருத்யு பிரசமனி, சர்வ விக்னவியாரிணி, சர்வாங்க சுந்தரி, சர்வ சௌபாகியதாயினி, இவங்களெல்லாம் தேவியினுடைய மனோரதங்களை உடையவர்கள். அதுக்கு அடுத்தது 4வது பருவம். 4வது தேர்தட்டிலே முத்து போன்ற வர்ணமுடையவர்கள், வெண்ணிறமானவர்கள். சர்வஜா, சர்வசக்தி, சர்வேஸ்வரிய பிரதாயினி, சர்வஜானமயி, சர்வ வியாதி விநாசினி, சர்வாதார ஸ்வரூபா, சர்வ பாபகரா, சர்வ நந்தமயி, சர்வ ரக்ஷா ஸ்வரூபினி, சர்வேசித்த பலப்பிரதா இப்படிங்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க. அதுக்கடுத்து 3வது தேர்தட்டிலே ரகசிய யோகினிகள் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசினி, காமேசி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேசி, கௌலினி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்கடுத்து 2வது தேர்தட்டில் அன்னைக்கு பக்கத்துல 2வது தேர்தட்டில மேல
பர்வாவில காமேசி, வஜ்ரேசி, பகமாலினி இவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மேல யார் இருந்தது? அவங்க அதுக்கு மேலதான் ஆனந்தமயமான அந்த அந்த ரத மத்தியில மேல இருந்தாங்க திதி தேவதைகள் இருந்தாங்க. அந்த திதி தேவதைகள் யாரு? காமேசி, பகமாவா, நித்திய கிளின்னா, பேருண்டா, அக்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, தூதித்வரீதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலா மாளிகா, சித்ரா இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதுக்கு மேலதான் அன்னை அமர்ந்திருந்தாங்க. அந்த அன்னை லலிதாதேவி அந்த 9வது பர்வதாவில மேல இருந்தாங்க. அந்த முதல் பர்வாவில மேல் தட்டிலே அன்னை இருந்தாங்க. அவங்களதான் ரத்னமயமான அந்த போர்க்களத்துல அன்னை போருக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுதான் இதுக்கு அடுத்தது. அதுக்கு அடுத்தது கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா. அப்போ இவங்க அம்மா வர்றாங்க. அதுக்கு அடுத்து இப்ப யாராரு போனாங்க? கேய சக்கரம்னா என்னது? கிரிச்சக்கரம். கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா 69வது திருநாமம். மந்திரினி என்ன ரதத்துல போனாங்க? கேய சக்கரம் என்கின்ற ரதத்திலே போனாங்க. அதுல அந்த மந்திரினி அவங்க போகக்கூடிய தேர் எப்படி இருந்ததுன்னா 7 தேர்தட்டுக்கள் இருந்தது. இங்க 9 இருந்தது, இவங்களுடைய இதுல 7 தேர்தட்டுக்கள் இருந்தது. அதுல தேவிக்கு சங்கீத யோகினி ரொம்ப கீழே இருக்காங்க. அவங்க முதல் பிரபாவல மந்திரினி, 2வது பிரபாவல ரதி, பிரீதி, மனோஜா அவங்களா இருந்தாங்க. 3வது பிரபாவல திராவிடி, ரோஷினி, பந்தினி, மோகினி இவங்களெல்லாம் அவங்களுடைய இதை பத்தி சொல்லிட்டே போகலாம், நாளே பத்தாது. அப்போ இப்படி 5 7 தேர்தட்டுக்களை கொண்ட அந்த ரதத்திலே ஏறி மந்திரினி தேவி போனாங்க. அதுக்கப்புறம் கிரிச்சக்கர ரதாரோட தண்டநாதா புரோஷ்கிருதா. கிரிச்சக்கரத்துல யாரி போனது? தண்டநாதா குன்றன நடத்தி சென்றது. கிரிச்சக்கரத்தில் ஏறி போர்படையை அந்த 4 படைகளையும் நடத்தி சென்றாள். அந்த கிரிச்சக்கரம் என்கின்ற அந்த ரதத்துல எத்தனை தேர்தட்டுக்கள் இருந்தது? 5 தேர்தட்டுக்கள் இருக்குது. அதுல பிந்து முதல் பர்வா வரைகளை தண்டநாயகா பயங்கரமான ஆயுதங்களை ஏந்தி அந்த அசரகணங்களோடு அடியோடு நாசம் செய்பவர்களாக பிரயாணிக்கிறாள். அதுல வாராகி, வார்த்தாளி கூட இருக்கிறது. 2வது பிரபாவில ஜும்பினி, மோகினி, ஸ்தம்பினி. அதுக்கடுத்தது அவங்க கையில இருக்கிறது முசலம், கலப்பை, பாசம், பானபத்திரம். 3வது தேர்தட்டுல யாரு? இது பூராவே நீங்க மந்திரங்கள்ல வரும். நீங்க அந்தினி, 3வது பரதாவில் தேவியினுடைய மந்திரத்தை ஆஸ்திரத்தின் அந்தினி முதலிய 5 சக்திகள் அட்டகாசத்தால் அப்படியே பூமியை பிளக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் இவங்க இருந்தாங்க. 4வது பர்வாவில 4வது தேர்தட்டுல பிராமி முதலிய சக்திகள், 5வது இதுல வாராகி, மகாலட்சுமி, இப்படி எல்லாரும் இருந்தாங்க. யாகினி, ராகினி, லாகினி, வாகினி, சாகினி, டாகினி இப்படி எல்லாம் எல்லா தேர்தட்டுகள்லையுமே இருந்து அப்படி புடைசூழ யோகினி தேவிகளோட போருக்கு புறப்பட்டு சென்றார்கள். அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக போருக்கு கிளம்பிட்டாங்க. போருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. மந்திரின்யம்பா கண்ட சைன்ய வைப்பை எது வரைக்கும் வந்திருக்கிறோம்? இப்போ போர் இனிமேதான் போர் நடக்க போகும். இப்ப போருக்கு கிளம்பினதுக்கு சொல்லியாச்சு. ஜுவாலாமாலி கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஷ்கிருதா ஜுவாலாமாலினி காட்சிப்த வக்னி பிரகார மத்தியகா. அப்போ எல்லாரும் போயிட்டு இப்ப போர் உடனே பண்ணிட முடியாது. ஒரு போருக்கு வந்தா, போர்க்களத்துக்கு போனா தன்னை சுற்றி ஒரு அக்னி கோட்டையை உண்டாக்கணும். அக்னி கோட்டை என்னது உண்டாக்கணும்? அக்னி கோட்டையை உண்டாக்க வேண்டும். ஒரு அக்னி கோட்டையை கட்டணும். அந்த அக்னி கோட்டை யாரை செய்யறது? அந்த அக்னி கோட்டை யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, ஜுவாலா மாலினி காட்சிப்த வக்னி பிரகார மத்தியகா. அக்னி கோட்டை தண்டநாதா தேவி பான வருஷத்தால அக்ஷோகினி சேனைகளிலும் இது அக்னி கோட்டை கட்டுறதுதான் அதுக்கு பின்னாடி நான் சொல்ல வர்றேன். ஜுவாலா மாலினி காட்சிப்த வக்னி பிரகார மத்தியகா. அதுக்கப்புறம் இந்த யுத்தத்தை இப்ப நம்ம இதுக்கு இடையில யுத்தத்துக்கு வரோம். யுத்தம் எப்படி ஆரம்பமாகுது, நாமக்கு முன்னாடி இடப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி யுத்தம் ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது தான் விஷயம்.
இப்ப பண்டாசுர வதம் வந்து இப்போ போர் நடக்க போறது, போர் நடக்க போகுது. சரி, லலிதா தேவியினுடைய சேனையில இருந்து கிளம்பக்கூடிய சப்தம் வந்து உலகத்தையுமே சிவிடு படக்கூடிய அளவுக்கு தேவியினுடைய சேனைகள் ஆக்ரோஷத்தோடு கிளம்பி போகுது, வந்துருச்சு, போருக்கு நிக்குது, கூப்பிடுது. சக்தி சேனைகளை கண்டு அடங்கா கோபத்தை அவனுக்கு, பண்டாசுரனுக்கு கோபம், பயங்கரமான கோபம். காலராத்திரி மாதிரி கத்தி ஏந்தி மற்றொருத்தை எதிர்த்தான். போர் ரெடி ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து துர்மர்தனன் சூன்ய நகரத்தினுடைய அவங்களுடைய நகரத்தை எல்லைக்கு போயிட்டாங்க. கிழக்கு வாயில் படியிலே 10 அக்ஷோகினியோடு தாளஜங்கனும், தென்திக்கிலே 10 அக்ஷோகினியோடு தாளபுஜனும், இவ்வளவு பேர் அந்த வடதிசையில அந்த நிக்கிறாங்க, அவங்க அவருடைய ஆளுங்க நிக்கிறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் கோட்டை சுவரை சுற்றி உள்ள நுழைய முடியல. யாருடைய கோட்டைச்சுவர்? பண்டாசுரனுடைய இருக்கக்கூடிய அந்த சூன்ய நகரத்துல இருக்கக்கூடிய கோட்டைச்சுவர்ல எல்லா வீரர்களும் நிக்கிறாங்க. அதுல அக்ஷோகினிகள் மண்டல மண்டலமாக நிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நிக்கிறது யாரு? முதல்ல வதம் பெறுறது யாருடைய வதம்? துர்மதன் என்று சொல்லக்கூடியவங்களுடைய வதம். இந்த துர்மதன் யாரு? துர்மதனுடைய தூண்டுதலால ராட்சச சேனை வந்து சக்தி சேனையில் இல்ல சக்தி சேனையில இருக்கிறவங்க எல்லாம் கத்தியால எதிர்க்க ஆரம்பிக்குது. சக்திகளும் தன்னுடைய எஜமானியினுடைய உத்தரப்படி, அன்னையனுடைய உத்தரவுப்படி சக்தி சேனையை 2 பேரும், இவங்க அசுர சேனைகளையும் சக்தி சேனைகளையும் மாறி மாறி தாக்கிக்கிறாங்க கத்தியினால. 2 சேனைகளும் கைகலந்து யுத்தம் செய்யும் போது உண்டான புழுதி வந்து ஆகாசத்திலே கிளம்பி சூழ்ந்து நிக்குது. யானைகளுடைய காதுகளிலும் குதிரைகளிலும் அந்த தூளிகள்லாம் போய் அப்படியே ஒரே யுத்த களமா நிக்குது, ஒரே புழுதி களமா நிக்குது. அரக்கர்களுடைய அட்டகாசத்தை பார்த்து தங்காத கோபம் கொண்டால சம்பத்கரி தன்னை போல பல சக்திகள் சூழ தன் வாகனங்களால, அஸ்வங்களாலும் யானைகளாலும் அசுர சேனையை தாக்கினார். அப்புறம் அசுர சேனைகளை தாக்குறா. ரணகளத்துல எங்க பார்த்தாலும் புழுதி, வேரிகைகள் சத்தம், ரத்தமா ஆறுகளா ஓடுது. பானங்கள் எல்லாம் அறுபட்டு கஜங்களும் தலைவரும் நாலாபக்கமும் சிதறி விழுகுது. அப்பேற்பட்ட கடுமையான போர் வந்து உக்கிரமான போர். இதை பார்த்த துர்மதன் என்ன பண்ணா, ஓட்ட மீது ஏறி பல்லாயிரக்கணக்கான சரங்களால சம்பத்கரியனுடைய சேனையை முறியடிச்சான். சம்பத்கரியனுடைய சேனையை ரொம்ப பவர்ஃபுல்லா அவன் முறியடிக்கிறான். தனது சேனை வந்து அசுரர் படையால் அப்படியே போய் ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. அப்போ சம்பத்கரி வர்றாங்க. ரணகோலாகலம் என்கின்ற அந்த தேர்தட்டுல தேர் மேல ஏறி மீதேறி அந்த கையில இருக்கக்கூடிய கோதண்டத்தை எடுத்து, வில்லை எடுத்து சரமலையை புடிகிறாங்க. வருஷமாக புடிகிறாங்க. சரங்களை மலமாக புடிந்தால் தன் சரங்களை எடுப்பதையும் தொடுப்பதையும் விடுவதையும் பார்க்க முடியாம அவ்வளவு ரொம்ப ஃபாஸ்ட்ல வேகமாக அது நடக்குது அப்படியே. அப்ப அரக்கனும் சினம் கொண்டு மிக அவனும் பானத்தை போடுறான். யாரு? துர்மதன். 2 பேருடைய பானங்களும் ரீங்கா இருக்கு. இது கிளம்புது, அது கிளம்புது, மாத்தி மாத்தி அஸ்திரம் சஸ்திரம் அஸ்திர சஸ்திரம் அஸ்திர சஸ்திரம் மாறி போகுது. தேவியினுடைய வாகனங்களும் அந்த ரணகோலாகலம் என்கின்ற கரீந்திரன் துதிக்கையாலும் கால்கையாலும் தந்தங்களும் அடிக்கிறான், மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அப்ப வந்து கடைசியில கோபத்தால கண்கள் சிவக்க, உதடு துடிக்க, பல்வேறு விதமான பானங்களை தேவி அவன் மார்பு மீது விட்டால், இறுதியிலே அந்த துர்மதன் என்கின்ற அரக்கன் உடனே உயிரை விட்டான். சக்தி சைன்யங்கள் அசுர சேனைகளோட இதர எல்லாரையும் கொன்று அந்த ஏரியாவில் வந்தவங்க பூரா காலி பண்ணிட்டான். அடிபட்டு தப்பி பிழைச்ச கொஞ்சம் பேரு சூன்ய நகரத்துக்கு ஓடி போய் பண்டாசுரனிடத்துல சொன்னார்கள். இது முதல் போர். முதல்ல நடந்தது துர்மதன் என்று சொல்லக்கூடியவனுடைய அந்த பண்டாசுரனுடைய மந்திரி யாரு? பண்டாசுரனுடைய தளபதி ஃபர்ஸ்ட் அவனை வதம் பண்ணிட்டான். யாரு? சம்பத்கரி கோபமாக ஆக்கிர கோலாகலம் என்று சொல்லக்கூடிய அந்த இதுல ஏறி அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா வதம் செய்தார்கள். வதம் செய்து அவனை அழிச்சாங்க. அதுக்கு அடுத்தது அஸ்வாரூடன்ங்கிறது குதிரைப்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அஸ்வாரூடா குருண்டன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை, அந்த அவனும் ஒரு அசுரன். யாரு? பண்டாசுரனுடைய மந்திரி. அவனையும் சேனாதிபதி, பண்டாசுரனுடைய சேனாதிபதி தான் குருண்டன். முதல் உள்ளவன் யாரு? துர்மதன் வந்து மந்திரி. இவனையும் வதம் செய்தது எப்படி என்கின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியே கொஞ்சம் போனாதான் அந்த நாமங்கள் வந்து நமக்கு அர்த்தம் புரியும். எப்படிப்பட்ட பராக்கிரம் உடையவள் தேவி அப்படிங்கிறது புரியறதுக்கு இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி. இதெல்லாம் கேட்டாலே நமக்கு
எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு ஒரு விஷயங்கிறது எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளவு அப்பேற்பட்ட புண்ணியங்களை உடையது இந்த சரித்திரம், தேவியுடைய சரித்திரம். சரியா? இப்போ இந்த பண்டாசுரவதம் ஃபர்ஸ்ட் ஒரு முதல்ல ஆரம்பிச்சு அப்படியே எப்படி முடிச்சிருக்கோம், போர்க்களத்துல நிற்கிறோம். இனி அடுத்த வகுப்புல எப்படி வாராகி அஸ்வாரூடா அடுத்து வதம் பண்ணா, போர்ல இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்படி மந்திரினி, அதுக்கப்புறம் எப்படி வாராகி வதம் பண்ணாங்க. விசுக்கிரனை எப்படி வதம் பண்ணாங்க, விசுக்கிரனை எப்படி வதம் பண்ணாங்க, யாரு பண்ணாங்க. அப்புறம் கடைசியில எப்படி பண்டாசுரனுக்கும் லலிதைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு யுத்த கலரில எப்படி நடக்குது. அந்த யுத்தத்துல கடைசியில அவன் எப்படி சஸ்திரங்களை போட்டான், இவன் எப்படி பிரத்யஸ்திரங்களை அம்மா போட்டாங்க. கடைசியில எப்படி அந்த பண்டாசுரனை அழிந்து தேவர்கள் எல்லாம் துதித்தார்கள் என்று சொல்லக்கூடியதுதான் அந்த தேவியினுடைய பராக்கிரமம். சரியா? இப்போ இந்த அளவுல நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்யறோம். அடுத்து அஸ்வாரூடா எப்படி குண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த அவனை கொள்றாங்க அப்படிங்கிறது அடுத்த வகுப்புல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமை வகுப்புல சிந்திப்போம். இன்னும் ஒரு 2 வகுப்புல இந்த பண்டாசுர வதம் போகும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளை நாமளே உணர்றதுக்கு, நம்மள்ட்ட இந்த பண்டாசுர வதத்தை நாம் கேட்டோம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நமக்கு எதிராக யாராலும் சூழ்ச்சி செய்தார்களோ நமக்கு மறைமுகமாக எதிரிகள் எல்லாமே நாசமடைவாங்க. இந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது. நம்மளை எல்லாத்தையுமே வழி நடத்த ரொம்ப நமக்கு நன்மைகளை தரக்கூடியது இந்த பண்டாசுர வதம் என்கின்ற இந்த நாமாக்கள். இந்த நாமாக்கள் தான் எதுல வருது, இந்த பண்டாசுர வதத்துல உள்ளடக்கிது. சோ இந்த நாமாக்களையும் சித்தித்தது உலக இருக்கும். பண்டாசுர வதத்தையும் நாம தெரிஞ்சாதான் இந்த நாமாக்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் சிந்திக்க முடியும் என்கிறதுனால இந்த பண்டாசுர வதத்தை இந்த அளவுல ஆரம்பிச்சு நிறுத்தியிருக்கிறோம். இன்னும் 2 வகுப்புகளில இந்த பண்டாசுர வதம் நிறைவு பெறும். பண்டாசுரம் நிறைவு பெற்ற உடனே அடுத்து தேவியினுடைய இயல்புகளை, அவங்களுடைய மகிமைகளை எல்லாம், அவங்களுடைய அதை பத்தி எல்லாம் வரக்கூடிய நாமாக்கள் 900 நாமாக்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் சிந்திப்பதற்கு அன்னை திருவள்ளுவர் புரிவாள். அதை நாம் சிந்திப்போம் என்ன என்று சொல்லி இந்த வகுப்பு இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து. ஸ்ரீமாத்ரே நமः. சார் நன்றிங்க சார். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரிங்க சார். இதுல புரியுதா? இது இல்ல எப்படி இது சம்பந்தம் எப்படி இருக்கு, இந்த யுத்த இது எப்படி இருக்குது, புரியுதா நான் சொல்றதெல்லாம்? சார் ஒரே ஒரு கேட்க ரொம்ப அற்புதமா இருக்கு சார். இது எதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிமா. இந்த பண்டாசுர வதத்தை தெரிஞ்சாதான் இந்த நாமாக்களை நம்ம உள்ளார்ந்து அனுபவபூர்வமா, உணர்வுபூர்வமா, ஆத்மார்த்தமா நம்மளால சிந்திக்க முடியும். தேவி நமக்கு கண் முன்னால் தோன்றுவா. அதுக்காண்டிதான் இதை நான் சொல்றேன். நான் சரியா? ஒரே ஒரு சந்தேகம் சார். அப்போ அம்மா போன அந்த போருக்கு எடுத்துட்டு போன தேர் ஸ்ரீசக்கர அமைப்புல இருந்துச்சா? அதேதான். கண்டிப்பா 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 அதே மாதிரிதான் இருந்தது. சரிங்க சார், சரிங்க சார். எல்லாமே ஸ்ரீசக்கர அமைப்புல தான் இருந்து. அந்த மேரு மாதிரிதான் அந்த 9 பர்வதாக்கள், நவ முக்கோணங்கள் சொல்றோம் இல்லையா, 9 தேர்தட்டு, 9 தேர்தட்டுக்கள். அன்னை ஏறி அமர்ந்து போனாங்க இல்லையா, லலிதை அமர்ந்து போன தேர்ல எத்தனை தேர்தட்டுக்கள் இருக்குது? பர்வாக்கள் சொல்லுவாங்க. அதை மொத்தம் 9 தேர்தட்டுக்கள். அம்மா 9வது தேர்தட்டுல நடுவுல உட்கார்ந்துருந்தாங்க, மேல உட்கார்ந்துருந்தாங்க. கீழே அப்படியே ஒன்றன் பையா ஒவ்வொரு லேயரா இருந்தாங்க. அவங்க சூழதான் படைக்கே போனாங்க, போருக்கு போனாங்க. சரியா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நன்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இது கேட்கும் போது நமக்கு அதான் சொல்றேன். இந்த பண்டாசுர வதம் என்கின்ற இந்த சரிதத்தை நம்ம கேட்டோம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எத்தனையோ காத தூரத்திற்கு, நம்ம வீட்டு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் எந்த விதமான நெகட்டிவான ஒரு விஷயங்களும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய, இதை கேட்கிறவங்க இடத்துலயும் ஒழிக்கக்கூடிய இடங்களையும் பக்கத்திலேயே வராதான். ஏற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கது இந்த லலிதையினுடைய சரித்திரம். அதுவும் இந்த பண்டாசுர வதம்ங்கிறது அவ்வளவு ஆற்றல் மிக்கது. இந்த சரிதையை கேட்கறது ரொம்ப விசேஷம். அந்த சரிதையோடு இந்த நாமாவை நம்ம சிந்திக்கிறது இன்னும் விசேஷம்.
இன்னைக்கு எதுவும் கட்டாச்சா கிளாஸ்? இதுல எதுவும் கிளியரா இருந்ததா வாய்ஸ்? நல்லா இருக்குங்க சார். ஒரு சில இதுல இடங்கள்ல கிளியரா கொஞ்சம் இருந்துச்சு விட்டு சார். விட்டு கேட்டுச்சு சார். ஒரு சில இடங்கள்ல மட்டும் லேசா விட்டு விட்டு கேட்டுச்சு சார். மத்தபடி நல்லா கிளியரா தாங்க சார் இருந்துச்சு. வீடியோவும் சரி, ஆடியோவும் சரி நல்லா தாங்க சார் இருந்துச்சு. முடிச்சுக்கலாமா? வேற யாராவது? குருஜி வணக்கம். வணக்கம். நீங்க சொன்ன அந்த நாங்க இதுவரை அஷ்டமா சித்திகள் 8 தான் நினைச்சோம். ஆனா இப்ப நீங்க சொன்னதுல இருந்து தான் கூடுதல் 2 சித்திகள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். இது போக ஒவ்வொரு நாமாக்கள்லயும் அந்தந்த தேவதைகளுக்குரிய எத்தனை மந்திரங்கள் இருக்குங்கிறதுங்கிறது ரொம்ப புரிஞ்சுது. இப்ப நீங்க சொன்ன ஏது வந்து நம்ம தந்தி ஒன் டிவில கணபதி வருவாயை தொடர்ல நம்ம இப்ப பண்டாசுர வதம் நடக்குது. அதுல நேத்து பாலா திரிபுர சுந்தரி வந்து அந்த போர்கிட்டாங்க. இன்னைக்கு மந்திரினியும் தண்டநாதாவும் வந்து போர் செய்யறாங்க. இது வந்து நீங்க சொல்லையில அந்த அம்பாள் 3 பேருடைய தேர்களும் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் நேர்ல பார்த்து உணர்ந்தேன். நீங்க சொன்ன கதையும் அதுவும் அப்படியே பொருந்தி வந்துச்சு. இத வந்து நம்ம வித்யாவார்த்தைகள் அத்தனை பேரும் பார்த்தாங்கன்னா நீங்க சொல்றதோட ஒப்பிட்டு பார்க்கையில ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இது நமக்காகவே இந்த தொடர் வந்த மாதிரி இருக்கு. அவனை தூக்கிக்கிட்டு இறங்காத. ஐயோ! இது எந்த டிவிலமா ஒளிபரப்பாகுது? தந்தி ஒன் டிவில வருதுமா? பாட தொடர்பா பண்டாசுர வதமே ஓடிட்டு இருக்குமா. இன்னைக்கு 266வது எபிசோடு ஓடுதுமா. பாருங்க எந்த எல்லாரும். நேரம்மா? ஆமா, தந்தி ஒன் டிவி. நேரம் தந்தி ஒன்னா? ஓகேமா. தந்தி ஒன் நம்ம யூடியூப்லயே பார்க்கலாம். நம்ம சேனல்ல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்கிட்டலாம் டிவியே கிடையாது. தகவலுக்கு ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிமா. பாத்தீங்கன்னா நம்ம குருஜி சொல்ற எல்லாமே அப்படியே நேரம் நமக்கு கண்ணு நீங்க கேட்டீங்கல்ல அந்த ரதம் எப்படி இருக்கு நவகோணம் அந்த 7 அமைப்பு அந்த அம்மாவோடது, மந்திரினியோடது 7 அமைப்பு, நம்ம தண்டநாதாவோடது 5 தட்டுகள் உள்ளது, நம்ம லலிதாம்பாளோடது அந்த 9 தட்டுகள் உள்ள அமைப்பு ஓடுது. அது உண்மையிலே நான் அப்பெல்லாம் எனக்கு புரியல. எனக்கு சார் சொன்ன அந்த கிளாஸை வச்சு கவனிக்கையில ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி குருஜி. நாங்க வந்து படிக்கிறதுக்கும் அந்த பாடத்துக்கும் நீங்க சொல்ற விதம் வந்து ரொம்ப ரொம்ப இதுவரை அர்த்தமே தெரியாம படிச்சுக்கிட்டோம். அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறது உள்ள ஆனந்தம் மிகையானது. அதுக்கு நான் உங்களுக்கு காலம் முழுதும் நன்றி பெற்றிருக்கேன். ரொம்ப நன்றி குருஜி. நன்றி. நன்றிலாம் ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. எல்லாம் அம்பாளுடைய இது. எல்லாருமே அம்பாள், எல்லாருமே நம்மளுடைய அம்பாள், எல்லாருமே அம்பாளுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. அதனால அம்பாள் உணர்த்துறா உங்களுக்கு சரியான நேரத்துல. இப்ப நீங்க அதை நிறைய பேருக்கு இப்ப சொல்லியிருக்கிறீங்க.